Praise the Lord. யாக்கோபினுடைய திருமுகம் 4வது அதிகாரம் 8வது வசனம். யாக்கோபினுடைய திருமுகம் 4வது அதிகாரம் 8வது வசனம். கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். Praise the Lord. Praise the Lord. கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். Praise the Lord. Praise the Lord. கடைசியில எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இங்க நிறைய சேர காலியாக இருக்கின்றது. அப்ப என்ன செய்யணும்? கடவுளை அணுகி வரணும். வரீங்களா? வரீங்களா? கடவுளை அணுகி வரீங்களா? யாருமே ரெடி இல்லையா? கடவுளை அணுகி வாருங்க, கடவுள் உங்களை அணுகி வருவார். இவ்வளோ உறுதியாக தெளிவாக இறைவார்த்தை எடுத்துரைக்கின்ற கடவுளை அணுகி வாருங்கள், கடவுள் உங்களை அணுகி வருவார். எசையாகமம் 28வது அதிகாரம் 11வது வசனம். எசையாகமம் 28வது அதிகாரம் 11வது வசனம். ஆனால் குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். Praise the Lord. Praise the Lord. யார் மூலமாக இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார்? குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. பிரதர் லூர்ட் பிரதர் முன்னதாக உங்களுக்கு தெரிவித்தேன். நான் 2011 தியானம் வழி நடத்துவதற்கு மக்கள் இந்த தியானம் நடத்துகின்ற டீமை அழைத்து வந்து மக்களுக்கு நற்செய்தி கொடுக்கறதுக்கு ஒரு கருவியாக தான் இருந்தோம். அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நபராக இருந்தார். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால், ஆண்டவருடைய வல்லமினால் தான் இன்று இப்பொழுது உங்களுடைய முன்னணியில் இறைவார்த்தையை எடுத்துரைக்கிறதுக்கு கடவுள் என்னை பயன்படுத்தி இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். என்னுடைய தாய்மொழி மலையாளம். நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும், நான் தமிழ் மொழி அல்ல. என்னுடைய மொழின்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. என் சிஸ்டர் இப்படி பேசுது, ஒரு சில கிராமர் எல்லாம் தப்பாக இன்னும் எனக்கு தெரியல. ஆனால் கடவுள் தான் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். Praise the Lord. Hallelujah. இது நான் சொல்ல நினைத்ததல்ல, ஆனா இப்பொழுது தூய ஆவி எங்களோட பேசுகின்றது. Praise the Lord. Hallelujah. குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். இந்த இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்துதான் இப்பொழுது உங்களுடைய முன்னணியிலே நான் நிற்கிறோம். என்னுடைய தமிழ் மொழியெல்லாம் அரைக்குறையாக தான் இருக்குது. ஆனால் தூய ஆவி உங்களோடு பேசுவாங்க என்ற நம்பிக்கையோடு கூட தான் உங்கள் மத்தியிலே நான் இப்போ ஆண்டவர் என்னை நிற்க செய்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 விருந்துக்கு அழைக்காம எங்குமே நமக்கு கடந்து செல்ல முடியுமா? இல்லை. அப்போ இப்போ இங்கே கூப்பிட்டு இருக்கின்றது கடவுளுடைய தூண்டுதல் இங்கே இருக்கின்ற தந்தைக்கு கிடைத்ததுனால இப்பொழுது இந்த 3 நாள்களிலும் உங்களோடு இறைவார்த்தை எடுத்துரைக்கிறதுக்காக கடவுள் பயன்படுத்தி இருக்கிறார். Praise the Lord. என்னுடைய சாட்சியத்தை மிகவும் சிறிதாக உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் புதுச்சேரியில் சின்ன காலாப்பேட்டை என்ற இடத்துல இருக்கிறோம். 1996 தான் நான் புதுச்சேரியில் வந்தது. அன்னிலிருந்து 2011 வரைக்கும், 1996 2011 வரைக்கும் நான் செய்து கொண்டிருந்த வேலை சமூக சேவை. நான் படித்ததும் சோஷியல் ஒர்க்கு தான் படித்தேன். இவாஞ்சலி சிஸ்டரும் சோஷியல் ஒர்க்கு தான் படித்தேன். நாங்கள் 2 பேரும் சோஷியல் ஒர்க்கை செய்து கொண்டிருந்த நபரே ஆண்டவர் இந்த பணிக்காக அழைத்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. 2007 வரைக்கும் நான் நன்றாக சமூக சேவை செய்து கொண்டிருந்தது. 2007 எங்களுடைய சபையில் ஒரு சட்டம் வந்தது. 6 வருஷத்துக்கு மேலாக ஒரே கம்யூனிட்டியில், ஒரே கான்வென்ட்டில் பணியாற்றக்கூடாது, அவங்களுக்கு இடமாற்றம் கொடுக்கணும். அப்படி ஒரு சட்டம் எங்களுடைய சபையில் வந்தது. என்னுடைய சபையை உங்களுக்கு தெரியும், பிரான்சிஸ்கன்
கிளாரிஸ்ட் கான்கிரியேஷன், எங்களுடைய சபையுடைய பேர் ஷார்ட்டாக FCC என்று சொல்லுவாங்க. கேரளாவில் தான் ஒரிஜின். அல்ஃபோன்சம்மா எங்களுடைய சபையை சார்ந்த நபர். பிளஸடு ராணி மரியா சிஸ்டர் எங்களுடைய சபையை சார்ந்தவர்கள். அப்புறம் சர்வெண்ட் ஆஃப் காட் கொலேட்டா எங்களுடைய சபையை சார்ந்தவர்கள் தான். அந்த சபையில் ஒரு உறுப்பினர் தான் நான் இருக்கிறோம். அப்போது எங்களுடைய சபையில் அந்த மாதிரி ஒரு சட்டம் வந்த பொழுது எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைத்தது. அந்த பாண்டிச்சேரியில் தான் எங்களுக்கு இப்பொழுது 3 கான்வென்ட் இருக்குது. பாண்டிச்சேரி, சின்ன காலப்பேட்டு, அப்புறம் ரெட்டியார்பாளையம், மூலகுளம் டவுனில், அப்புறம் இன்னொரு கான்வென்ட் திருக்கனூர் அடுத்த பக்கத்தில் கொடாத்தூர் மணவெளி சொன்ன ஒரு இடத்துல 3 கான்வென்ட் தான் இருக்குது. அப்போ எனக்கு இந்த சின்ன காலாப்பேட்டிலிருந்து திருக்கனூர் அந்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைச்சது. அங்கே நாங்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அதனுடைய சுப்பீரியர் ஆகிட்டு என்னை இங்கேருந்து 2007 அந்த இடத்துக்கு என்னை இடமாற்றம் செய்தாங்க. இப்போ 2007 நான் இங்கேருந்து என்னுடைய சின்ன காலப்பட்டு கான்வென்ட் போகும்பொழுது எனக்கு பதிலாக வந்த சிஸ்டருக்கு தமிழ் தெரியாமல் இருந்தது. அதனால நான் செய்து கொண்டிருந்த அந்த சமூக சேவை பணியை அது தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு சிரமமாக இருந்தது. அதிகமாக நாங்கள் செய்து கொண்டிருந்தது இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழு. அது கவர்மெண்ட்டினோட, பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இணைந்து தான் செயல்பட்டிருந்தேன். அந்த குரூப் மீட்டிங் எல்லாம் வரும்பொழுது பேசணும். அவங்களுடைய அந்த லோன், கவர்மெண்ட்டினுடைய லோன்ஸ் எல்லாம் வாங்கி அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறது, அந்த மாதிரியெல்லாம் செயலாற்றி கொண்டிருந்தது. அப்புறம் எங்களுக்கு கடலோரமாக இருக்கின்றது, பீச் பகுதியில் எங்களுடைய கான்வென்ட் இருக்கிறனால நிறைய வில்லேஜுகளில் போய் நாங்கள் ஈவினிங் கிளாஸஸ் அந்த மாதிரியெல்லாம் செய்து கொண்டிருந்த பணியை தொடர்ந்து கொண்டு போவதுக்கு. அப்புறம் ஜாப் ஒர்க்கு, இந்த பீஸ் ஒர்க்கு செய்துடுவாங்கல்ல, அந்த மாதிரி லேடிஸுக்கு வேலை கொடுக்கறதுக்காக அந்த மாதிரியெல்லாம் செய்துட்டு இருந்தது. அது கண்டினியூ பண்ணுறதுக்கு இனி எனக்கு பிறகு வந்த சிஸ்டருக்கு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் திருப்பி 3 வருஷம் முடித்து எனக்கு திரும்பவும் இந்த சின்ன காலப்பட்டு கான்வென்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும்பொழுது நான் செய்திருந்த எல்லா பணியும் நின்று போச்சு. அதை கண்டினியூ பண்ண முடியாததுனால எல்லாமே நின்று போச்சு. அங்கிருந்த அந்த குரூப் எல்லாம் வேறு, அந்த சுனாமி வந்திருந்தனால நிறைய NGOs அங்கே ஃபார்ம் ஆகிருந்தது. அந்த NGOஸோட அவரோட இணைக்கப்பட்டு அவர்கள் அதில் கலந்து போனோம். அப்புறம் அந்த 2010 மீண்டும் நான் சின்ன காலப்பட்டு கான்வென்ட்டுக்கு வரும்பொழுது எந்த பணியும் செய்வதுக்கு இல்லை. இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன், ஆண்டவரை நான் இனி என்ன செய்ய வேண்டும், நான் செய்திருந்த பணி எல்லாமே நின்று போச்சு, இனி நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு தூண்டுதல் கொடுத்தேன். இந்த சமூக சேவை பணி எல்லாருக்குமே செய்ய முடியும், ஆனால் நீ என்னுடைய பிள்ளைகளுக்கு இறை வார்த்தை கொடுக்கணும். அந்த மாதிரி ஜெபத்தில் ஒரு தூண்டுதல் கிடைத்த பிறகு அதான் இந்த மாதிரி தியானம் கொடுக்கறதுக்காக நாங்கள் அன்னைக்கு கம்யூனிட்டியில் இருந்த எல்லா சிஸ்டர்ஸும் சேர்ந்து ஜெபிச்சு 9 நாட்கள் ஜெபமாலை சொல்லியும் நொவேனை சொல்லியும் நாங்கள் ஜெபித்த பிறகு நாங்கள் மாதத்தில் ஒரு முறை ஒரு 1 day ரிட்ரீட்டு கண்டக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் முடிவெடுத்தோம். அது எனக்கு இந்த மாதிரி இறைவார்த்தை எடுத்துரைக்கிறதுக்கோ தமிழ் பேசுவதுக்கோ எதுவுமே எனக்கு திறமை இல்லாத ஒரு நபராக இருந்தேன். அப்போ எப்படி இறைவார்த்தையை கொடுக்கும்? அப்போ என்ன நமக்கு செய்ய? இந்த மாதிரி இறைவார்த்தையை எடுத்துரைக்கின்ற குரூப் நபர்களை அழைத்து கொண்டு இறைவார்த்தையை கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து ஒவ்வொரு மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தியானமாக நாங்கள் ஆரம்பித்ததோம் சின்ன காலப்பட்டு கான்வென்ட்டில். ஆனால் இன்றைக்கி 2025 2012 இருந்தே அது ஆண்டவர் உள்ளிருப்பு தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு தூண்டுதல் கொடுத்து, அப்பொழுதெல்லாம் பிரதர் சொன்னது போல் இந்த அன்னைக்கு 10-300 பேர் வருவாங்க. ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் நாங்கள் தியான இல்லமாக ஆரம்பிக்கல. கான்வென்ட்லேயே அந்த மெத்த மேலே பின்ன இந்த லேடிஸ்னை படுக்க வைக்கிறதும், நான் சோஷியல் ஒர்க்கு செய்திருந்த அந்த இடத்துல மீட்டிங் கொடுறதுக்காக ஒரு ஹால் இருந்தது, அங்கே ஜென்ஸை படுக்க வைக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் ஆரம்பித்தது. தியான இல்லைலாம் கெட்டல. இப்போ தான் எங்களுக்கு ஒரு தியான ஹோலுக்கு நம்ம கெட்டியிருக்கிறோம். எங்களுடைய கான்வென்ட் சாப்பில் தான் தியானம் கொடுக்கின்ற ஹோலாக நாங்கள் பயன்படுத்தி இருந்தது. அப்போ அங்கே வருகின்ற மக்களுக்கு உணவு தயார் செய்து அந்த மாதிரி வேலையில் தான் நான் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். இப்போ இந்த தியானத்துக்கு வரும்பொழுது இந்த பிரதர்ஸ் எல்லாம் வரும்பொழுது அப்போ டிவைன்லேருந்து பிரதர்ஸ் தான் தியானம் கொடுக்கறதுக்காக வந்திருந்தேன். அப்போ அவங்க ஜெபிக்கும் பொழுதெல்லாம் சொல்லுவாங்க, சிஸ்டர் உங்களே ஆண்டவர் நற்செய்தி பணிக்காக ஆண்டவர் அழைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர்கள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு எடுத்துரைக்கின்ற அந்த இதுக்கு அது உறுதியாக இருக்கும்ல. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட
அமர்ந்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நீ என்னை நற்செய்தி பணிக்க அழைக்கிற போல இருந்தா எனக்கு அதனுள்ள தைரியம் இல்லை. ரொம்ப பயந்தாங்குள்ளி நான். இந்த மாதிரி மக்களுடைய முன்னிலிருந்து மைக்கெல்லாம் பிடிச்சா என்னுடைய கை இப்படியே உதறும். அந்த அளவுக்கு பயமாக இருந்தது. அப்படிப்பட்ட நான் எப்படி மக்கள் முன்னிலே இறைவார்த்தை எடுத்து உரைக்கும் என்று நான் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கும்பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு இறைவார்த்தையை கொடுத்தேன். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனம். நீ வேறொரு மனிதனாய் மாற்றப்படுவார். இது சாமுவேல் இறைவாக்கினர். இஸ்ராயலுடைய முதல் அரசர் யாரு? இஸ்ராயலுடைய முதல் அரசு யாரு? சாவுல். சாவுலனே அபிஷேகம் செய்கின்ற வேளையிலே சாமுவேல் இறைவாக்கினர் சாவுலினோடு கூறுகின்ற வார்த்தைதான். பிறகு ஆண்டவரின் ஆவி உன்மேல் வலிமையோடு கூட வரும், நீயும் அவர்களோடு பரவசமடைந்து பேசுவாய், நீ வேறு மனிதனாய் மாற்றப்படுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இறை வார்த்தை அவ்வாறே நான் விசுவசித்தேன். நான் ஃபர்ஸ்ட் தொடக்க நாளில் சொன்னேன், ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்குமே ஒரே போல அறிவிக்கப்படுகின்றது. அது ஒரு சிலருக்கு பயனற்றதாக இருந்தது. காரணம், அவர்கள் நம்பிக்கையோடு கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட். இங்கே எடுத்துரைக்கின்ற ஒவ்வொரு இறை வார்த்தைகளும் உங்களுடைய உள்ளத்தில் ஊடுருவி சென்று அது செயலாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் அந்த கேட்கின்ற இறை வார்த்தைகள் அனைத்தையும் நம்பிக்கையோடு கூட ஏற்றுக்கொண்டால் அது கண்டிப்பா உங்களுடைய வாழ்வில் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூறிய வார்த்தைக்கு ஒருபோதும் மாற்றம் இராது, அது நிலைத்திருக்கின்றது. இந்த இறை வார்த்தை என்னில் செயலாற்றும் என்று நான் விசுவசித்ததினால் இன்னைக்கு உங்கள் மத்தியிலே நான் நின்று கொண்டு இறை வார்த்தை எடுத்துரைக்கின்றது. ஆண்டவருடைய ஆவி உன்மேல் வலிமையோடு கூட வரும், நீயும் அவர்களோட பரவசமடைந்து பேசுவாய், நீ வேறு மனிதனாய் மாற்றப்படுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேயா ஆகமம் 55வது அதிகாரம் 10-11 வசனம் படிங்க. எசேயா ஆகமம் 55ல 10-11 வசனம். மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளையெறும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும், அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன கூறுகிறார்? வானத்திலிருந்த மழையும் பனியும் பொழிந்து அது மண்ணை நனைத்து விளையை எழுப்பி உண்பவனுக்கு உணவும் விதைப்பவனுக்கு உணவும் விதையும் கொடுக்காமல் அது திரும்பி போவதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும், அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினோ அதை வெற்றித்தரமாக நிறைவேற்றாமல் அது திரும்பி வருவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அந்த இறைவார்த்தை, ஆண்டவருடைய ஆவி உண்மை வலிமையோடு கூட வரும், நீயும் அவர்களோட பரவசம் அடைந்து பேசுவாய், நீ வேறொரு மனிதனாய் மாற்றப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த இறைவார்த்தையுடைய வல்லமை தான் இன்னைக்கு உங்கள் முன்னணியிலே ஆண்டவர் என்னை நிறுத்தி செய்து நீங்கள் என்ன குடறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிக்கின்றன. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நான் அந்த பெருவிழா நற்செய்தி பெருவிழாவில் கலந்து கொண்டு, அப்படிப்பட்டவங்க கை தூக்குங்க. வெள்ளி சனி வந்தேன். இந்த 3 நாள்களும் வந்தவர்கள் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு முதல் நாள் வந்தவர்கள் இன்னைக்கு மட்டும்தான் வந்திருக்கு. அப்படிப்பட்டவர்கள் ஓகே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதல் நாளில் நாம் பார்த்தது யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 63வது வசனம். வாழ்வு தருவது தூய ஆவியே,
உன் இயல்பு எதுக்கும் ஒன்றுக்கும் உதவாது. உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியே கொடுக்கின்றன. பிரைஸ் தி லார்ட். இந்த இறைவார்த்தைയുടെ அடிப்படையிலே நம்ம இறைவார்த்தை வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் சொன்னாங்க? ஞாபகம் இருக்கா? தூய ஆவியுடைய அபிஷேகம் நம்மளுக்கு. ஆனால் நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியே கொடுக்கின்றன. அப்போ இறைவார்த்தையில் அக்கறை உள்ளவரும் நாட்டம் கொள்ளும் பொழுது நமக்கு தூய ஆவியுடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்படும் என்று நாம் பார்த்தோம் முதல் நாளிலே. நம்ம தூய ஆவியாரின் அபிஷேக பெருவிழாவுக்கு நம்மையே ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ முதல் நாளில் எடுத்துரைத்தது என்ன? உன் இயல்பு எதுக்கும் உதவாது, வாழ்வு தருவது தூய ஆவியே, நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வே கொடுக்கின்ற வாழ்வளிக்கும் ஆவியே கொடுக்கப்படுகின்றன. பிரைஸ் தி லார்ட். நேற்று நாம் என்ன பார்த்தோம்? ரோமையர் எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 5வது வசனம். எதிர்நோக்கு ஒரு போதும் ஏமாற்றம் தராது நமக்கு அளிக்கப்பட்ட தூய ஆவி வழியாக கடவுளுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் பொழியப்பட்டுள்ளது. கடவுளுடைய அன்பு, கடவுள் நம்மை தாயாகவும் தந்தையாகவும் நண்பனாகவும் கணவனாகவும் தோழனாகவும் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் உணரப்பட வேண்டும் என்றால் யாருடைய துணை வேணும்? தூய ஆவியுடைய துணை நமக்கு வேணும். கடவுளுடைய அன்பு எப்படி வெளிப்படுகின்ற என்று அருள் சகோதரி சொன்ன என்ன? பிறர் அன்பில் நம்ம கடவுளை அன்பு செய்கின்றோம் என்று நாம் கூறுகின்ற பொழுது அப்படியே நம்ம யாரை அன்பு செய்யணும்? நம்முடைய சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு அந்த பிரைஸின் வர்ஷிப் இறை புகழ்ச்சியுடைய அந்த பாகம் அவங்களை எவ்வளோ அழகாக தூய ஆவியினால் ஆள்கொள்ளப்பட்டு செய்ய எனக்கு சிறப்பாக என்னுடைய மனசில் வந்தது. மத்தேயு செய்தி 11வது அதிகாரத்தில் 25, 26 வசனத்தில் என்ன கூறிட்டு பாருங்க. மத்தேயு செய்தி 11வது அதிகாரத்தில் 25, 26. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இதை மறைத்து யாருக்கு வெளிப்படுத்துவேன்? குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துவேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நீங்கள் இறைவார்த்தை கேட்கிறதுக்கு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் போது குழந்தை உள்ளத்தோடு கூட நீங்கள் இருந்தால் இந்த விண்ணகத்தினுடைய ரகசியம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுவேன். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு அருள் சகோதரி தியானம் கூடுவதற்காக அவங்க விருப்பப்பட்டேன். அவங்க செஹியோனில் அட்டப்பாடி என்ற ஒரு இடத்துல சேவியர் கான்வாட்டாயில் சொல்லிட்டு ஒரு ஃபாதர் இருக்காங்கல்ல, அந்த இடத்துல போய் தியானத்தில் அட்டென்ட் பண்ணணும், கலந்து கொள்ளணும் அப்படி நினச்சாங்க. அதில் தான் ரொம்ப அபிஷேகமாக இருக்கும்னு நினச்சி அவங்க படித்து கொண்டு இருந்தாங்க. அந்த சிஸ்டர் படிப்பு முடித்த பிறகு அவங்க தியானத்தில் கலந்து கொள்வதற்காக ப்ரொவின்ஷியல் சிஸ்டர் கிட்ட போய் கேட்டாங்க, சிஸ்டர் எனக்கு ஒரு தியானம் கூடணும், ஆனால் செஹியோனில் போய் தியானம் அட்டென்ட் பண்ணணும், என்னுடைய ஆசை அப்படி தான் சொன்னாங்க. அப்போ ப்ரொவின்ஷியல் சிஸ்டர் சொன்னாங்க, அவங்களுடைய கான்வென்ட் வந்து கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட், இந்த செஹியோன் இருக்கின்ற பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட், அவ்வளோ தொலைவில் போய் நீ இப்பொழுது தியானத்தில் கலந்து கொள்ள வேண்டாம். கோட்டயத்தில் இந்த கப்பூச்சின் ஃபாதர்ஸ் நடக்கிற அசிசி ரிட்ரீட் சென்டர் இருக்குது, நீ அங்கே போய் அங்கே தியானம் நடத்தலாம். ஆனால் அந்த வாரத்தில் அந்த தியானம் கண்டக்ட் பண்ணனவங்க ஒரு லேமேன் தான் அந்த தியானத்தை லீட் பண்ணிடுது. இப்போ இந்த சிஸ்டருக்கு ரொம்ப மனசில் அவங்க எதிர்பார்த்தது என்ன? இந்த செஹியோனில் போய் வட்டாயில் ஃபாதர்னுடைய தியானத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க ப்ரொவின்ஷியல் சொன்னது என்ன? அவங்க அசிசி ஆசிரமத்தில் போய் தியானம் அட்டென்ட் பண்ண சொன்னாங்க. ஆனால் அது வந்து ஒரு லேமேன் கண்டக்ட் பண்ணதுனால அவங்களோட மனசில் தியானத்தில் கலந்து கொள்ளும் பொழுதெல்லாம் மகிழ்ச்சி இல்லாமல் அந்த தியானத்திலே கலந்து கொண்டிருந்தேன். கடைசி நாள் வந்த நேரத்தில் அருள் சகோதரி கடவுள்கிட்ட பேசினேன், எனக்கு இந்த தியானத்தில் வந்து எனக்கு ஒரு அனுபவமும் கிடைக்கல, ஏன் கடவுளை என்று சொல்லிட்டு அவங்க கடவுள்கிட்ட ஜெபித்து கொண்டு இருக்கும்பொழுது கடவுள் அந்த அருள் சகோதரி கிட்ட சொன்னாங்க, நீ ஒரு ஸ்கெயில் வச்சுட்டு தான் உட்காருக்கிறேன், இந்த அவங்க சொல்கின்ற இறை வார்த்தையெல்லாம் கரெக்டா,
தப்பா? அதெல்லாம் நீ உன்னுடைய புத்தி மூலமாக பயன்படுத்தி நீ மார்க் போடுறதுக்கு உட்கார்க்கன போல ஒரு ஸ்கேல், ஒரு அளவுகோல் வச்சுதான் நீ இங்கே அமர்ந்துட்டு இருக்க. உன்னுடைய அளவுகோலெல்லாம் நீ மாற்றி வச்சு, உன்னுடைய புத்தியெல்லாம் நீ மாற்றி வச்சு, நீ உன்னுடைய இதயம் கொண்டு என்னை அறிந்து கொள்வதற்காக நீ செயல்படு. அப்பொழுது உனக்கு இறை அனுபவம் கிடைக்கும் என்று சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த அருள் சாதி கடைசி நாளில் அப்புறம் என்ன செஞ்சு அவங்களுடைய அளவு ஸ்கெயிலெல்லாம் மாற்றி வச்சு அவங்க கடவுள் இதையும் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை சுவைத்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த தியானம் முடிகின்ற நேரத்தில் அந்த சகோதரன், தியானம் வழிநடத்தி இருந்த அந்த சகோதரன், அந்த குரூப்பு மொத்தமாக கேட்டேன், எத்தனை பேருக்கு இந்த மீடியா வழியாக டிவியில் இந்த டெலிவிஷன் மூலமெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கணும் என்று நீங்கள் ஆசைப்படுறீங்க? அவர்கள் மட்டும் கை தூக்குங்கன்னு சொன்னாங்க. சிஸ்டர் பார்க்கும்பொழுது ஒருத்தர் கூட கை தூக்கலை. உடனே இந்த சிஸ்டர் என்ன செய்தாங்க? கை தூக்கினேன். அவங்க சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி மீடியா வழியாக ஆண்டவரே வார்த்தை கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டேன். அந்த சகோதரியை அழைத்து அந்த பிரதர் அவங்களுக்காக ஜெபித்தேன். இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா சிஸ்டர் ஆன் மேரி சொல்லிட்டு SH கான்கிரேஷனை சேர்ந்தவர்கள் யூடியூப்பில் தேடி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி உலகம் எங்கும் போய் அவர்கள் நற்செய்தி பணி செய்து கொண்டிருக்கின்ற காலேஜில் டீச்சராக இருக்காங்க. ப்ளஸ் அவங்க உலகம் எங்கும் போய் என்ன செய்கிறாங்க? நற்செய்தி பண்ணி நிறைய அவங்க வீடியோஸ் உங்களுக்கு யூடியூபிலே பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஏன் நான் இது சொன்னேன்? நீங்கள் இங்கே அமர்ந்து கொள்ளும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்பொழுது உங்களுடைய புதிய ஒரு சிலர் நினைப்பாங்க, ஓ சிஸ்டரோட தியானமா ஏன் வந்துட்டோம். உங்களோட பேச போகிறது யாரு? தூய ஆவி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது உங்களுடைய வாழ்வே முற்றிலுமாக மாற்றி விடுவாங்க. ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றலாய்ந்தது, இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆவியையும் ஆத்மாவையும் குத்தி உடறுகின்றது, எலும்பு மூட்டையையும் மஜ்ஜையையும் அவ்வாறே குத்தி உடறுகின்றது, சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவி வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நிகழ வேண்டும் என்று நமக்கு சொல்ல முடியாது. அனைத்தின் தூய ஆவி வலிமையோடு கூட உன் மீது வரும். நீயும் அவர்களோடு பரவசமடைந்து பேசுவாய். நீ வேறொரு மனிதனாய் மாற்றப்படு, வேறொரு மனிதனாக மாற்றப்படும் என்ற அந்த தூய ஆவியுடைய அபிஷேகம், தூய ஆவி இப்பொழுது என்னில் செயலாற்றும் என்ற நம்பிக்கையோடு கூட நான் சொன்னேன். ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் கேட்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் தூய ஆவியினால் ஆள்கொள்ளப்படுகின்ற. பிரைஸ் தி லார்ட். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 26வது வசனம். அந்த முதல் நாளில் இறைவார்த்தையை பற்றி இந்த நற்செய்தி சொல்லி எப்பொழுது நிறைய பேர் என்ன கேட்டேன், சிஸ்டர் எப்படி நீங்கள் இறைவார்த்தை இப்படி சொல்கிறீங்க? எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு இறைவார்த்தையை கூட வசனங்கள் தெரியும், ஆனால் அது எந்த அதிகாரம் எத்தனாவது வசனம் என்று எனக்கு சொல்ல தெரியாமல் இருந்த ஒரு நபர் நான். ஆனால் என்னிலிருந்து நான் நம்பிக்கையோடு கூட யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 26வது வசனம் எடுத்துரைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன், இறைவார்த்தையை வாசிக்க ஆரம்பித்தோம். அன்னிலிருந்து தூய ஆவி எனக்கு நினைவுபடுத்தி கொடுக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 26வது வசனம். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாரம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். உங்களுக்கு நான் அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உனக்கு நினைவூட்டுவார். யாரு? யாரு? தூய ஆவியார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மீண்டும் யோவான் எழுதிய முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 27வது வசனம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே 2வது அதிகாரத்திலே 27வது வசனம். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கின்றது. விசுவாசிக்கிறீங்களா?
நம்ம எப்பொழுது இந்த அருள் பொழிவு பெற்றுக்கொண்டது? ஞானஸ்நானத்திலே நம்முடைய ஒவ்வொருவருடையும் உள்ளத்தில் இந்த அருள் பொழிவு இருக்கின்றது. அதனால் மற்றாரும் உங்களே கற்பிக்க தேவையில்லை. அந்த அருள் பொழிவு உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். அது உண்மையானது, பொய்யானதல்ல. உண்மையானது, பொய்யானதல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த தூய ஆவி அனைத்தையும் உங்களுக்கு கற்றுத்தருவார். நான் சொன்ன அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அது உண்மையானது, பொய்யானது அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த 3ஆம் நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்ற இறைவார்த்தை எசேக்கியேல் ஆகமம் 36வது அதிகாரம் 25, 26, 27. எசேக்கியேல் ஆகமம் 36வது அதிகாரம் 25, 26, 27 வசனம். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள், உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். ஒன்று கூட படிங்க, எல்லாருமே சேர்ந்து படிங்க. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், என் தூய நீரை உங்கள் மீது. 26வது வசனம். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், எல்லாருமே சேர்ந்து படிங்க, எல்லாருமே சேர்ந்து படிங்க. நீங்கள் வசனம் வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள். அந்த நம்பிக்கையோடு கூட நீங்க இறைவார்த்தை வாசிக்கணும். இறைவார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் ஆய்ந்தது, அது மின்னலே தெரிக்கின்றது. நீங்க இறைவார்த்தை வாசிக்கும் பொழுது, இது கேட்கின்ற இறைவார்த்தை விசுவசிக்கின்றவர்கள், அது உங்களுடைய வாழ்க்கையில் அது மின்னலை. நேற்று அருள் சகோதரி சொன்ன போல உங்களுடைய முள்ளுகளையும் நெருஞ்சி முள்ளுகளையும் சுட்டெரித்து சாம்பலாக்கிவிடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு கூட சக்தமா வலிமையார்ந்த குரலோடு கூட நீங்க இறைவார்த்தையை வாசிக்கணும். நான் தூய நீரே உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள், உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டை நான் அகற்றுவேன், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். Praise the Lord. தூய ஆவி வரும்போது இதெல்லாம் உங்கள் மீது நிகழும். நான் என்னுடைய நியமங்களை உங்களே கடைபிடிக்க இருக்கும். என்ன நியமம்? ஆண்டவர் நமக்கு கொடுத்த நியமம் என்ன? எந்த நியமம் தரலையா? என்ன நியமம் கொடுத்தாங்க? யாராவது ஒருத்தர் மைக்கில் சொல்றீங்களா? 10 கட்டளை. 10 கட்டளைகள். 10 கட்டளைகள்ல அது எத்தனை கட்டளைகளாக இயேசுப்பா சொன்னாங்க? அது என்ன முக்கியமா? முழு உள்ளத்தோட, முழு மனதோட, முழு ஆற்றலோட ஆரே அன்பு செய்யணும்? கடவுளை அன்பு செய்யணும். அதே போல நான் அயலாரையும் அன்பு செய்யணும். ஆனா நம் முதல் கட்டளையிலே நாம் விழுந்து கிடக்கின்றோம். அப்படிதானே? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் முழு உள்ளத்தோடு கூட என்னுடைய ஆண்டவரே நான் அன்பு செய்கிறேன் என்று? நீங்க சிந்திச்சு பார்த்தா போதும், யாரும் கை தூக்க வேணாம். முழு உள்ளத்தோடு கூட நான் ஆண்டவரே அன்பு செய்கிறேன் என்று சொல்லும்போது இந்த 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் என்னை படைத்த, என்னை உருவாக்கிய, தன்னுடைய சாயலும் உருவத்திலும் நம்மை உருவாக்கிய, தனக்கு தகுந்த வல்லமையும் கொடுத்து நம்மை படைப்புகளில் முதற்கனிகளாக மாற்றிவிட்ட என்னுடைய படைப்பாளரே கடவுளை நான் எந்த அளவுக்கு அன்பு செய்கிறோம் என்று நீங்க செஞ்சு பாருங்க. 24 மணி நேரத்தில் குழந்தை தெரசம்மாள் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல எழுதியிருக்காங்க. 3 வயசானதிலிருந்து, அவங்களுக்கு 3 வயசானதிலிருந்து ஒரு நிமிடத்துக்கு அதிகமாக நான் கடவுளை நினைக்காமல் இருந்ததில்லை. நமக்கு சொல்ல முடியுமா? ஒரு நிமிடத்துக்கு மேலாக
கடவுளே நினைக்காமல் இருந்தது இல்ல. 24 மணி நேரத்திலே 24 முறையாவது, ஒரு மணி நேரத்திலே ஒரு முறையாவது நான் ஆண்டவரே அன்பு செய்கிறோம் என்று நாம உள்ளத்தில் உணர்ந்து சொல்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 1 எடுங்க. விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 1 நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உன்னை வெளியேறச் செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். நீங்க 1000 தலைமுறைக்கு பேரன்பு வாங்கி கொடுக்கிறீங்களா, ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கிறீங்களா? அதோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு தண்டனை தீர்ப்பு வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார். சிந்திச்சு பாருங்க. எப்படிப்பட்டவருக்கு 1000 தலைமுறைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று பின்பற்றி என் மீது அன்பு செலுத்துகின்றவருக்கு நான் 1000 தலைமுறை வரையும் ஆசீர்வதிக்கும். ஆனால் என்னை தவிர வேற தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது, அது என்னால் சகித்து கொள்ள முடியாது. உங்களுடைய பிள்ளைகள் மீது 3ம் 4ம் தலைமுறை வரைக்கும் தண்டனை தீர்ப்பு வருத்திக் கொள்கிறோம். எஸ்ஐயாகமம் 1வது அதிகாரம் 2-3 வசனம் பாருங்க. எஸ்ஐயாகமம் 1-2 வசனம். விண்வெளியே கேள், மண்ணுலகை செவிகொடு, ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருள்கின்றார். பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது, காளை தன் உடைமையாளரே அறிந்து கொள்கின்றது. கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. ஆனால் இஸ்ரேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. இஸ்ரேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் எவ்வளவு மனவேதனையோடு கூட நம்ம ஒவ்வொருவரையும் உற்று பார்த்து கொண்டு கேட்கிறது. கால தன்னுடைய உடைமையாளரை அறிந்து கொள்கின்றது, கழுத தன்னுடைய தீனி போடும் இடத்தை அறிந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் என் மக்களோ என்னை புரிந்து கொள்வதும் இல்லை, அறிந்து கொள்வதும் இல்லை. என்னுடைய சதை உண்மையான உணவு, என்னுடைய ரத்தம் உண்மையான பானம். என்னுடைய சதையை உண்டு என்னுடைய ரத்தத்தை குடிப்போம் என்றுமே வாழ்வார் என்று கூறி ஒவ்வொரு நாளைக்கும் நம்முடைய ஒவ்வொருவருடைய பங்குகளிலே பலிபீடத்திலே தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் நமக்கு உணவாகவும் பானமாகவும் தயார் செய்து உங்களை ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே இருக்கின்ற எத்தனை நம்ம பிள்ளைகள் திவ்ய நற்கருணை பெற்றுக் கொள்வதற்காக தினமும் திருப்பலியில் கலந்து கொள்றீங்க? விருந்தொருக்கி நமக்காக காத்திருக்கின்ற கடவுள் தன்னுடைய உடலை இரத்தத்தை நமக்கு உணவாகவும் பானமாகவும் தயார் செய்து கொண்டு ஒவ்வொரு பங்குகளிலும் திருப்பணி இடத்தில் என்னுடைய மகன் என்னுடைய மகள் எப்பொழுது வந்து என்னை உண்ணுவாங்க என அவங்களுடைய என்னுடைய நிலை வாழ்வில் நினைத்திருப்பதற்காக முயற்சி எடுக்கும் என்று நினைத்து எண்ணிக்கொண்டிருக்கின்ற கடவுள். இனி இப்போ கேளுங்க, நான் எந்த அளவுக்கு என்னுடைய ஆண்டவரை அன்பு செய்கிறோம் என்று சொல்லி. யோவான் நற்செய்தியிலே 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் கூறுகின்றார், அழியக்கூடிய வித்துக்காக உணவுக்காக நீங்கள் உழைக்க வேண்டாம், அழியா வித்துக்காக நீங்கள் உழையுங்கள். நமக்கு நம்ம அலைந்து நடக்கின்றது முழுவதும் காலையிலே எழுந்தவுடனே இரவு தூங்கின வரைக்கும் நாம அலைந்து நடக்கின்றது முழுவதும் இந்த அழியக்கூடிய உணவுக்காகத்தானே. அழிய உணவுக்காக நீங்க எந்த அளவுக்கு தியாகம் செய்து நீங்கள் கஷ்டப்பட்டு காலையில் எழுந்திருக்கின்ற கடினமாக இருக்கும்.
பனியிலும் மழையிலும் வேனலிலும் எல்லாம் நடந்துவதற்கு கடினமாக இருக்கும். ஆனால் என்னை அன்பு செய்கின்ற, தன்னுடைய உயிரை கொடுத்து அன்பு செய்கின்ற அந்த கடவுளை அன்பு செய்யறதுக்கு நான் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கின்றோம் என்று நீங்கள் சிந்திச்சு பாருங்க. என்னை தவிர வேற தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது. அப்படி இருந்தால், அது நீங்கள் விசுவசித்திருந்தால், அது வாழ்க்கையில் செயலாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்திருந்தால், நம்முடைய பங்குகள் கோவில்கள் எல்லாம் தினமும் நிரம்பி இருக்கும். நம்முடைய பங்கு கோவில் என்னைக்கு நிரம்பும்? புனித வெள்ளி, அப்படித்தானே? மீதி நாளுக்கு போனா, கோவிலுக்கு போனா நமக்கு விளையாடுறதுக்கு இடம் இருக்கும். திருவிழா வரும்பொழுது அப்படித்தானே நம்ம நாடி போறோம். ஆனா ஒவ்வொரு நாளைக்கும் ஆண்டவர் தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் நமக்காக தயார் செய்து கொண்டு, நேற்றும் இன்றும் என்று மாறாத இறைவன். நம்ம என்ன நினைக்கிறோம்? அன்னைக்கு கல்வாரி மலையில பலி செலுத்தப்பட்ட பொழுதுதான் ஆண்டவர் பலி அர்ப்பித்தேன். அப்படி இல்லை. அன்னைக்கு நடந்த அத்தனை நிகழ்வுகளும் ஒவ்வொரு நாளைக்கும் நம்முடைய திருபலி பீடத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய நினைவு கூறுதல் அல்ல, அதே பலி அப்பொழுது அர்ப்பணமாகி கொண்டிருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அன்பார்ந்தவர்களே, இந்த நீங்க மலையாளம் புரிந்து கொள்ள என்றால், ஃபாதர் டானியல் புவனத்தில் சொல்லிட்டு ஒரு ஃபாதர் கேரளாவில் இருக்காங்க. அவங்க திருப்பலியை பற்றி ஒரு மறைவுரை வீடியோ இருக்கு. அது பார்த்தா நம்மளாலே திருப்பலியில நம்ம அலட்சியமாகவோ நமக்கு என்ன சொல்ல பக்தி இல்லாமலும் இருக்க முடியாது. அவங்களை எடுத்துரைக்கின்ற ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் அவங்க வேதனைப்பட்டது இல்லை. கானாவூர்ல திருமண விருந்தில் திராட்சை ரசம் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவதற்கு கடவுள் ஏதாவது வேதனைப்பட்டதா? என்ன செய்தாங்க? தந்தையை நோக்கி மன்றாடினார். லாசரை உயிர்ப்பிக்க செய்ததற்கு ஏதாவது வேதனைப்பட்டாங்களா? இல்லை. நோயாளிகளை குணப்படுத்துவதற்கு ஏதாவது வேதனைப்பட்டதா? இல்லை. ஆண்டவர் பெற்ற அனைத்து பாடுகளும் எதுக்காக? திவ்ய நற்கருணையாக மாறிவிடுவதற்காக ஆண்டவர் பாடுகள் பெற்றது. தன்னுடைய உடலே நமக்கு உணவாக கொடுக்கிறது. நானே வானிலிருந்து இறங்கி வந்த உணவு. இது இஸ்ராயேல் மக்களுக்கு பாலைவனத்தில் கொடுத்த மன்னா அல்ல, தன்னுடைய உடலையே உணவாக்கி மாற்றியது. நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம சீடர்களை எல்லாம் இந்த கொதிக்கின்ற எண்ணெயிலே தன்னுடைய உடலே துன்புறுத்தப்பட்டது இல்ல, வேத சாட்சிகளாக மாறிவிட்டதெல்லாம். அதோடு அதிகமாக ஒவ்வொரு சதியிலும் கசடியா இல்லாம கொள்ளாம இல்லை இடம் இயேசுனுடைய உடலில் இல்லை. அது வேதனைப்பட்டது ஃபுல்லா எதுக்காக? திவ்ய நற்கருணையை மாறி ஆண்டவரோடு நாம் ஒவ்வொருவரும் என்றும் இணைந்திருந்து பாடுவதற்காக. யோவான் செய்தி 15வது அதிகாரத்தில் கூறுகின்றது போல, திராட்சை செடியோடு இணைந்திருக்கின்ற கிளையாக மாற வேண்டும். யோவான் செய்தியில் மீண்டும் ஆண்டு, என்னே உண்போர் என்னிலும் நான் அவனிலும் இருப்பேன். அன்பார்ந்தவர்களை, நாம ஒருவேளை திருப்பலிக்கு கடந்து வரலாம், திவ்ய நற்கருணை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் குறைந்தருக்கு எழுதிய திருமுகத்திலே முதல் திருமுகத்திலே 11வது அதிகாரத்தில் 25 நீங்கள் வாசிக்கணும். அதுல பவுலடியார் கூறுகின்றது, இந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, தகுதியற்ற உள்ளத்தோடு கூட நன்மை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்களுடைய ஆண்டவருடைய உடலுக்கும் இரத்தத்துக்கும் எதிராக குற்றம் புரிகிறோம். இதனால் நீங்கள் ஒரு சிலர் வலுவற்றோராகவும் நோயாளிகளாகவும் இறந்தும் விடுகின்றது ஆண்டவர் கூறுகிறார். தகுதியற்ற உள்ளத்தோடு கூட. எங்களுடைய தியான இல்லத்திலே ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் எனக்கு பாவ சங்கீர்த்தனம் செய்ய தெரியாது. காரணம் என்ன? பாவ சங்கீர்த்தனம் அறிக்கையிடுவது இல்லை. எதுக்கு குருவானவர்கிட்ட போய் பாவ சங்கீர்த்தனம் செய்யணும்? கடவுள்கிட்ட நேரடியாக போய் சொன்னா போதும்ல. அப்படியெல்லாம் சொல்லி பாவ அறிக்கை இடாமல் நன்மை பெற்றுக் கொள்ளும் பொழுது நம்முடைய திருச்சபையுடைய கட்டளையில் இருக்குதுல்ல, வருடத்தில் ஒரு முறையாவது நீங்கள் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். புனிதர்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு 7 முறை பாவ சங்கீர்த்தனம் செய்தாங்க. அப்படிப்பட்டவராக இருந்தால் நாம் பாவிகளாக இருக்கும்போது நாம் எந்த அளவுக்கு பாவ சங்கீர்த்தனை கூடி நாம நாட வேண்டியது. தகுதியற்ற உள்ளத்தோடு கூட நீங்கள் நன்மை பெற்றுக்கொண்டால் அது உங்களுக்கே வினைவாக மாறிடும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இந்த தூய ஆவியாரின் பெருவிழாவுக்காக உங்களை ஆயத்தம் செய்யும் பொழுது தூய ஆவியார் தூய்மை உள்ள இடத்தில் தான் வரும்.
അപ്പൊ നല്ലൊരു പാവസങ്കീർത്തനം അറിയിക്കയിടുവதற்காக നിങ്ങൾ മുയற்சி எடுக்கணும். ஆண்டவரே முழு உள்ளத்தோடு கூட அன்பு செய்து வாழ்வதற்காக. திருப்பாடல் 16வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. திருப்பாடல் 16வது அதிகாரம் 4வது வசனம். வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்களது துன்பங்களை பெருக்கிக் கொள்கிறவர் அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன், அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். Praise the Lord. வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்களுடைய துன்பங்களை பெருக்கிக் கொள்கின்றனர். நீங்கள் சிந்திச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நடந்துட்டு யாருக்குமே என்ன வராது? துன்பம் வராது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சு கொண்டிருக்கின்ற துன்பங்களில் அதிக பங்கும் கடவுளுக்கு விருப்பம் இல்லாததை செய்து கொண்டும் இந்த மாதிரி வேற்று தெய்வங்கள் பின்னாலே போவதனாலும் உங்களுடைய துன்பங்கள் பெருகி கொண்டிருக்கின்றது. நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனையோ குடும்பங்கள் கடந்து வரும் தெரியுமா? ஏதாவது வாழ்க்கையில நாங்கள் இந்த வீடு சந்திக்கிறதுக்காக போவோம். ஹோம் மிஷன் சொல்லிட்டு இந்த பங்குகளில் போய் ஒரு வாரம் தங்கி வீடு சந்திச்சு அங்கே நற்செய்தி கொடுக்கணும் போல மாசத்துல ஒரு முறை போவோம். ஒரு சில நாடுகளில் நாங்கள் போய் பொழுது ஒரு இடத்துல 300 குடும்பம் இருக்கின்றது. 300 குடும்பத்துக்குள்ள நுழையும் பொழுதும் ஒரு சர்ச்சினுடைய சப்ஸ்டேஷன் தான். அந்த வீடுகளில் நாங்கள் சந்திக்கும் பொழுது எல்லா இடத்திலும் இந்து தெய்வங்களுடைய போட்டோஸ் தான். அப்பொழுது அவங்க ஏன் நீங்க கிறிஸ்துவங்களாக இருந்து ஏன் இப்படி செய்திருக்கீங்க சொன்ன பொழுது அவங்க என்ன சொன்ன, ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்காக. புரியுதுங்களா? ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்காக. அப்போ நாம யாரை புறக்கணிக்கின்றோம்? நீர் ஊற்றாகிய என்னை புறக்கணித்து நீர் தேங்க இயலாத குட்டைகளே நாடி போகிறோம். எரேமியாகமம் 2வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. எரேமியாகமம் 2வது அதிகாரம் 13வது வசனம். எரேமியா chapter 2 verse 13. என் மக்கள் 2 தீய செயல்கள் செய்தார்கள், பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய ஆகிய என்னை புறக்கணித்தார்கள், தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். Praise the Lord. நீரூற்றாகிய கடவுளை புறக்கணித்து நீர் தேங்க இயலாத குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். சிந்திச்சு பாருங்க, இயேசுக்காக ഞാൻ ഒരു ക്രിസ്ത്യാനിயாக இருந்து இயேசுவை பின்பற்றுகின்ற ஒரு நபராக இருந்து நான் இயேசுவை வழிபடுதோ அதோ ஒரு சில லாபங்களுக்காக இலவசமாக கிடைக்கும் என்று நினைச்சு நான் இயேசுவை புறக்கணித்து கொள்கின்றோமா? இது அதுக்கு மட்டுமல்ல, நம்ம ஏன் திருப்பலியில் நாம் கலந்து கொள்ளல? கொஞ்ச நேரம் படுத்து உறங்கலாம், അല്ലെങ്കിൽ சிரமப்பட்டு கோவிலுக்கு போனோம். நீரூற்றாகி என்னை புறக்கணித்து நீர் தேங்க இயலாத குட்டைகளே நாடிக்கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய துன்பங்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றினால் உங்களுடைய துன்பங்கள் அதிகமாக விடும். நாம் மனதில் வச்சுக்கோங்க. எத்தனை குடும்பங்கள் தெரியுமா? பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது, இன்னும் கொஞ்சம் நல்லா போவதுக்கு இப்படி சொன்னாங்க. அங்கே போய் ஒரு கொஞ்சம் எலும்பிச்சியும் இது மந்திரிச்சு கடையில் வச்சாங்க. அன்னிலிருந்து நல்லா போயிருந்த கடை நஷ்டமாக ஆரம்பிச்சேன். ஒரு அம்மா ஒரு பையனை இட்டுட்டு வந்தாங்க, 6வது படிக்கிற பையன். உடம்பு சரியில்லாமல் வந்த பொழுது அவங்க சொன்னாங்க, பாய்கிட்ட போய் மந்திரிக்கணும், தூபம் போடணும். இதெல்லாம் அவங்க சொன்னது கிடையாது. நம்ம ப்ரேயர் பண்ணும்பொழுது கடவுள் வெளிப்படுத்துறாங்க, இவங்க இப்படியெல்லாம் போயதுனால்தான் இன்னைக்கு இந்த அழிவு. என்னை தவிர வேற ஒரு தெய்வம் உனக்கு இருத்தலாகாது, அதை என்னால் சகித்து கொள்ள முடியாது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நெஞ்சிலே கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடு. ஏதாவது விதத்திலே ஆண்டவரை புறக்கணித்து நீரூற்றாகி ஆண்டவரை புறக்கணித்து நீர் தேங்க இயலாத குட்டைகளை நாடி போயிருந்தான். ஜாதகம் பார்க்கறதுக்கு, ஜோதிஷம் பார்க்கறதுக்கு, விழிசூன்யம் செய்வதற்கு எல்லாம் நான் செல்லிருந்தான். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்களுடைய பிள்ளைகள் மீது கடவுள் 3, 4 தலைமுறை வரைக்கும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாய்விடும். மாறாக நீங்கள் கடவுளை அன்பு செய்து கடவுளை வழி பெற்றால் உங்களுடைய தலைமுறை 1000 தலைமுறை
ஆசீர்வதிக்கப்படும். 1000 தலைமுறைக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கிறீங்களா? அது 3 4 தலைமுறை வரைக்கும் தண்டனை தீர்ப்பை நீங்கள் வாங்கி கொடுக்கின்ற தகப்பனாக இருக்கின்ற தாயாக இருக்கிறது. நீங்க சிந்திச்சு பாருங்க. திருதூதர் பணிகள் 4வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலே ஆண்டவர் கூறுகிறார், வானத்தின் கீழே மனிதர்க்கிடையே மீட்புக்காக இயேசுவின் பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. வானத்தின் கீழ் மனிதர்க்கிடையே மீட்புக்காக இயேசுவின் பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வேற்று தெய்வங்களை பின்பற்றினால் உங்களுடைய துன்பங்கள் உங்களை நீங்கள் பெருக்கிக் கொள்கின்றன. அது கண்ணியாய் அமையும். இந்த உலகத்திலிருந்து உங்களை அழித்து விடும் என்று இறைவார்த்தையில் எடுத்துரைக்கின்றன. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்னைக்கு ஒரு கலாச்சாரம் நம்ம கிறிஸ்துவ மக்களுக்குள்ள இருக்குது. என்ன தெரியுமா? பச்சை குத்துது. சரிங்களா இல்லையா? போன வாரம் ஒரு கப்பல் கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. அதுக்காக கவுன்சிலிங்க்கு வந்த பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தினேன் இந்த மாதிரி செய்திருக்குன்னு. அப்போ பார்த்த பொழுது பேர் எழுதி வச்சுருக்காங்க. இதுக்கு நான் அவன் மேலே அன்பு இருக்கின்ற என்று உணரணும். என்னுடைய மனைவி உணர்வதுக்காக அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. வேறு விதத்தில் அவங்களோட ரிலேஷன்ஷிப் போய பொழுது சந்தேகப்பட்டு சண்டை ஆரம்பித்த பொழுது இந்த கணவன் செய்துதான் மனைவியோடு எனக்கு அன்பு இருக்குன்னு தெளிவுபடுத்துறதுக்கு என்ன செய்தாங்க? மனைவியோட பேரை பச்சை ஊற்றி வச்சுருக்காங்க. 2 நாள் முன்னாடி ஒரு மகள் வந்தாங்க. அவங்க கிறிஸ்துவ பொண்ணு. ஆனால் இந்த மாதிரி மூட நம்பிக்கையை போயிட்டு அவங்க அந்த கடவுளுக்கும் கவலை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன ஓம் நம சிவாயான்னு கிறிஸ்துவ பொண்ணுடைய கையில் எழுதி வச்சுருக்காங்க. லேவியாகமம் 19வது அதிகாரம் 28வது வசனம் எடுங்க. லேவியாகமம் 19வது அதிகாரம் 28வது வசனம். இது என்னுடைய ஐடியா சொன்னது கிடையாது. இறை வார்த்தையில் ஆண்டவர் கூறியது நீங்க எடுத்து வாசிக்கணும். செத்தவனுக்காக உடலை கீறிக் கொள்ள வேண்டாம், பச்சை குத்தி கொள்ளவும் வேண்டாம், நானே ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். நானே ஆண்டவர். அப்ப உடலிலே என்ன செய்யக்கூடாது? கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 16வது வசனம் எடுங்க. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 3வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? அடுத்தது, ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நீங்கள் கடவுளுடைய கோவில். தூய ஆவியார் எங்க இருக்காங்க? எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறார். அந்த கோவில் தூயது. நீங்களே அந்த கோவில் நீங்கள் அசுத்தமாக்க கூடாது. கடவுளுடைய கோவில் அசுத்தமாக்கினால் நானும் உங்களை அழித்து விடுவேன். கடவுளுடைய கோவிலாக இருக்கின்ற என்னுடைய ஆலயம், என்னுடைய இதயத்தில் முதலிடம் நான் யாருக்கு கொடுக்கின்றது என்று நீங்க சிந்திச்சு பாருங்க. கடவுளுடைய கோவிலாக இருக்கின்ற என்னுடைய உடல் எந்த அளவுக்கு தூய்மை உள்ளதாக நீங்கள் வைத்திருக்கின்றார் என்று நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 13வது வசனம். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள், ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் நீங்கள் சாகத்தான் போகிறீர்கள், மாறாக தூய ஆவியின் துணை கொண்டு ஊனியல்பின் இச்சைகளை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த ஊனியல்பின் நிச்சயங்களை சாகடித்து வாழ்வதற்காக நமக்கு கிருபையை கொடுக்கின்றது திவ்ய நற்கருணை. நான்
என்னை உண்பவன் நீங்கள் என்றுமே வாழ்வார். Praise the Lord. அருள் சாதனங்களுடைய எல்லாம் அருள் சாதனமாக இருக்கின்றது எது? திவ்ய திருப்பலி. திவ்ய நற்கருணை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அருள் சாதனங்களுடைய எல்லாம் அருள் சாதனமாக இருக்கின்ற திருப்பலியில் கண்டு மீதி எல்லாமே நமக்கு கிடைத்துவிடும். அதுக்காக நான் ஆண்டவருடைய அன்பு, மிக சிறந்த அன்பு வெளிப்படுத்துகின்றதான் திவ்ய நற்கருணை. அதுக்கு நான் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இன்றைக்கு நமக்கு ஒரு நொவேனைகள் வேணும். புனிதர்களுடைய சமூக உறவில் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் புனிதர்களுக்கு நாம் அளிக்கின்றது வணக்கம். ஆனால் ஆராதனை செலுத்துகின்றது யாருக்கு? கடவுளுக்கு மட்டும்தான். ஒரு சிலரு சனிக்கிழமை திருப்பலிக்கு போவாங்க, நொவேனையில அட்டென்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போக மாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை என்ன செய்வாங்க? அந்தோனியாருடைய கோவிலுக்கு போவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு. செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் கோவிலுக்கு போனது தப்பு கிடையாது. சனிக்கிழமை மாதா கோவிலுக்கு போனதும் தப்பு கிடையாது. புதன்கிழமை சூசேப்பர் கோவிலுக்கு போனதும் தப்பு கிடையாது. எனக்கு சூசேப்பரையும் அந்தோனியாவரையும் மாதாமாவெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களுடைய பரிந்துரையில் நாம் விசுவசிக்கிறோம். ஆனால் ஆராதனை செலுத்த வேண்டியது கடவுளுக்கு. ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலியில் நாம் பங்கேற்காமல் இதுக்கு போகும்பொழுது தப்பு. புரியுதுங்களா? கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஆராதனை செலுத்தாமல் புனிதர்களுக்கு நம்ம கடவுளாக நினைத்து நாம் செயல்படும் பொழுது அது தவறு. ஆராதனை ஒரு மட்டும்தான், கடவுளுக்கு மட்டும்தான். மீதி புனிதர்களுக்கு நாம் செல்கின்றது அவங்களுடைய பரிந்துரை நாம் நாடி செபிக்கிறோம். புனிதர்களுடைய சமூக உறவில் நாம் விசுவசிக்கிறோம் என்று நாம் விசுவாச அறிக்கையில் நாம் செயல்படுகிறோம், நம்ம செய்கிறோம். ஆனால் முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? நீரூற்றாகிய கடவுள். நீரூற்றாகிய என்னை புறக்கணித்து நீர் தேங்க இயலாத குட்டைகளே நாடி போகக்கூடாது. Praise the Lord. ஹல்லேலூயா. பிரதர் சொன்னாங்க, பாண்டிச்சேரியில் எனக்கு அந்தோனியார்னு பேர் வச்சிருக்கோம் சொன்னாங்கல்ல. அது என்ன தெரியுமா? எங்களுடைய இடத்துல செவ்வாய்க்கிழமை தான் பரிந்துரை ஜபம். அன்னைக்கு கவுன்சிலிங்கு உட்காருப்பாங்க. அப்போ ஒரு சிலர் என்ன சொல்ல தெரியும், அந்தோனியாருடைய ஆவி என் மேலே இருக்குதான். யாருடைய ஆவி இருக்குது? லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 18வது வசனத்தில் என்ன பாருங்க. லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 18வது வசனத்தில் என்ன சொல்லுது? ஆண்டவருடைய ஆவி என் மீது உண்டு. அந்தோனியாருடைய ஆவியா நம்ம மீது இருக்கு? சூசேப்பருடைய ஆவியா நம்ம மீது இருக்கு? இல்லை. யாருடைய ஆவி? அதுதான் மறைநூலே உங்களுக்கு தெரியாது, ஆண்டவருடைய வல்லமையும் உனக்கு தெரியாது. அதனால் தானே நீங்கள் தவறான கருத்துக்களே கொண்டு இருக்கின்றன. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப முதல் இடம் யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கின்ற கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு நாம் என்னை அன்பு செய்கின்றவர் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்க. அப்ப கடவுளுடைய அன்பு, கடவுளை நான் முழுமையாக அன்பு செய்கின்றோம் என்னன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கணும். கட்டளைகளை கடைபிடிக்கிறதுக்கு முதல் கட்டளை என்ன? ஆண்டவரே அன்பு செய்ய. முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு ஆற்றலோடும் கூட நான் ஆண்டவரே அன்பு செய்ய வேண்டும். இணைச்சட்டம் 6வது அதிகாரம் 5 படிங்க. உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். Praise the Lord. Praise the Lord. முழு உள்ளத்தோடு கூட நாம ஆண்டவரே அன்பு செய்யணும். ஆண்டவரே அன்பு செய்ய வேண்டாம். ஆண்டவருடைய கட்டளைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? கண்களை மூடுங்க. நம்ம 10 கட்டளைகளும் கடந்து செல்ல முடியாது. முதல் கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் மீதி எல்லாமே அது சேர்த்து கொடுக்கப்படும். மத்தேயு நற்செய்தியில் சொல்றதில்ல, அனைத்துக்கும் மேலாக ஆண்டவருடைய ஆட்சியையும் ஆண்டவருக்கு ஏற்படுத்திய நாடுங்கள், அப்பொழுது மீதி எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அப்ப முழு உள்ளத்தோடு கூட நீங்கள் ஆண்டவரை அன்பு செய்தால், முதல் கட்டளையை கடைபிடித்தால் மீதி எல்லாமே அதுக்கு பிறகு வந்துவிடும். Praise the Lord. Hallelujah. அதுல
கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13வது அதிகாரத்தில் சொல்கின்றது, நீங்கள் முழுமையான அன்பு உங்களுக்குள்ள இருந்தால், அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? எல்லாமே அழிந்து போகும், அன்பு ஒருபோதும் அழிந்து போவாத, அது தன்னலம் நாடாத, பொறாமைப்படாத, அதுதான் நமக்கு அடையாளம். நான் முழுமையான அன்பில் நிலைத்திருக்கின்றோமா என்று சோதிச்சு பார்க்கறதுக்கு கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 13வது அதிகாரம் தினமும் நீங்கள் வாசித்தால் என்னிடம் அன்பு இருக்குதா இல்லையா என்று உங்களால கண்டடைய முடியும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்கள் நெஞ்சோடு சேர்த்து வச்சு, என்னுடைய வாழ்க்கையில் நான் முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவரை அன்பு செய்திருக்கிறோமோ? அது மூட நம்பிக்கைக்கு அடிமைப்பட்டு கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் பிற தெய்வங்களே, வேற்று தெய்வங்களே நான் நாடி சென்றிருக்கின்றோமா? வானத்தின் கீழே மனிதர்க்கிடையே மீட்புக்காக இயேசுவின் பெயரின்றி வேற எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. என்னை தவிர வேற தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது, அதை நான் சகித்து கொள்ள முடியாது. முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் கூட ஆண்டவரே அன்பு செய்த ஒரு குடும்பம் இருக்கின்றது. அது எதுன்னு தெரியுமா? முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் கூட ஆண்டவரே அன்பு செய்த ஒரு குடும்பம் தெரியலையா? என்னது குடும்பமா? திரு குடும்பம். பிரைஸ் தி லார்ட். எது? திரு குடும்பம். நம்முடைய குடும்பம் சொல்ல முடியுமா? என்னுடைய குடும்பம் என்று யாருக்கும் சொல்ல முடியல. காரணம் என்ன? நம்ம அதை செய்து கொண்டது இல்லை. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஒவ்வொருவருடையும் குடும்பம் யாரை போல இருக்கணும்? யாரை போல இருக்கணும்? திரு குடும்பம் போல இருக்கணும். எப்படி? முழு உள்ளத்தோட முழு மனதோட முழு ஆற்றலோடு கூட கடவுளை அன்பு செய்து கடவுளுடைய விருப்பம் நிறைவேற்றிய வேறொரு குடும்பம் நமக்கு பார்க்க முடியாது. சிந்திச்சு பாருங்க, என்னுடைய குடும்பம் திரு குடும்பம் போல இருக்கின்றோமா? இந்த இணைச்சட்டம் 6வது அதிகாரத்தில் 6லிருந்து படிங்க. இணைச்சட்டம் 6வது அதிகாரம் 6லிருந்து. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும், நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் பலிப்பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மீண்டும் 6லிருந்து என்ன பண்ணுது? நீ 6வது வசனம் மீண்டும் படிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நான் கட்டளையிடும் இந்த வார்த்தைகள் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கட்டும். நம்முடைய ஒவ்வொருவருடையும் உள்ளத்தில் என்ன இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் நாள் நான் கேட்டேன், எத்தனை பேருடைய உள்ளத்தில் எத்தனை இறை வார்த்தை இருக்கின்ற என்று நீங்கள் சிந்திச்சு பாருங்க. எத்தனை இறை வார்த்தை எனக்கு தெரியும், அது நான் என்னுடைய வாழ்க்கையில அதை கடைபிடிக்கின்றோமா என்று சிந்திச்சு பாருங்க. நம்ம யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்தில் 51வது வசனம் தானே வாசிச்சோம். ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிப்போம் என்றுமே வாழ்வார், அவர் இறந்து போனதில்லை என்று சொல்லிடுச்சு. அதுபோல என்னுடைய உள்ளத்தில் அது அத்தனை கட்டளைகளும் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கட்டும். அது உன்னுடைய பிள்ளைகள் உள்ளத்தில் பதியுமாறு நீ அவருக்கு சொல்லிக் கொடு. நீ இருக்கும்பொழுது, படுக்கும்பொழுது, வழிப்பயணம் செய்யும் பொழுது என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பேசணும். நம்முடைய வீடு ஒன்று நினைவில் பாருங்க, உங்களுடைய வீட்டில் இப்போ என்ன நடக்குது? ஒருவருக்கொருவர் பேசுவதற்கு நேரம் இருக்குதா? இறைவார்த்தை இல்லை. வீட்டுக்குள்ளே அன்றாட நடக்கின்ற செயல்கள், செய்திகள் ஒருவருக்கொருவர் பேசுவதுண்டா? கணவன் எங்கே போகிறது என்று மனைவிக்கு தெரியாது, மனைவி எங்கே போகிறது என்று கணவனுக்கு தெரியாது, பிள்ளைகள் எங்கே போகின்றது என்று பெற்றோருக்கு தெரியாது, பெற்றோர்கள் என்ன செய்து என்று பிள்ளைகளுக்கு தெரியாது. இப்படி தானே இன்னைக்கு நம்முடைய வீட்டில் இருக்கிறோம். எல்லாருக்குமே என்ன போதும்?
ஃபோன். என்ன போதும்? ஒரு ஃபோன் போதும். நீங்கள் கேட்டிருக்குமான்னு தெரியல, ஒரு டீச்சர் ஒரு கிளாஸில் பிள்ளைகளுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன். நீங்கள் எது ஆவணம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன ஆக வேண்டும், நீங்கள் படித்து யாராக போகிறோம், அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கின்றது என்று நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பேப்பர் எடுத்து எழுத சொன்னாங்க. அப்பொழுது அந்த ஒரு குழந்தை, அந்த டீச்சர் அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் வீட்டில் போய் படித்த பொழுது ஒரு குழந்தை என்ன எழுதி வச்சோன்னு தெரியுமா? என்னுடைய அம்மா கையில் செல்ஃபோனாக மாறுவதற்கு நான் விரும்புகிறேன். என்ன எழுதிட்டாங்க? என்னுடைய அம்மாவுடைய கையில் ஒரு செல்ஃபோனாக மாறணும். காரணம் என்ன? அம்மாவுக்கு இந்த குழந்தைய பார்க்குறதுக்கோ, குழந்தைய கொஞ்சுவதுக்கோ, குழந்தையோட பேசுவதுக்கோ நேரம் இல்லை. காலையில் எழுந்து செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்து உடனே வேலைக்கு போகிறாங்க. வேலை முடிச்சு வந்தால் எதில் உட்கார்ந்துப்பாங்க? ஃபோனில் உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த பாப்பா எழுதியது, என்னுடைய அம்மா கையில் ஒரு செல்ஃபோனாக மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதுதானே இன்னைக்கு நம்முடைய வீட்டிலும் ஒரு ஃபேமிலி வந்தது, கவுன்சிலிங்க்கு வந்தது. நல்லா படிச்சுட்டு இருந்த ஒரு மகள். அப்பா பாசம் அதிகமாகி எல்லாருக்குமே இன்னைக்கு மொபைல் இருக்குது. என்னுடைய பொண்ணுக்கு மட்டும் என்ன இல்லை? மொபைல் இல்லை. பாசமாக என்ன வாங்கி கொடுத்தேன்? டச் ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. அது வரைக்கும் ஸ்கூலுக்கு போகும்பொழுது அப்பா கிட்ட பேசுவாங்க, அப்பா கிட்ட பை சொல்லுவாங்க, எல்லாமே செய்துட்டு போன மகள் மொபைல் கையில் வந்த பிறகு இந்த அப்பா கிட்ட பேசுவதற்கு நேரம் இல்லை, அவங்க கிட்ட பை சொல்லுவதுக்கும் நேரம் இல்லை. இரவு முழுவதும் தூங்காம படிக்காம இதில் மட்டும் சேட் பண்ணி கொண்டிருந்தது. அதிலிருந்து அந்த மகளுடைய படிப்பும் வீணாகிவிட்டது. இன்னைக்கு நம்முடைய குடும்பம் மொபைல் குடும்பமாக மாறிவிட்டு கடவுளுடைய அன்பு இல்லாத ஒரு குடும்பமாக மாறி இருக்கிறோம். குடும்ப ஜெபம் இன்னைக்கு எத்தனை மக்களுடைய வீட்டில் இருக்குது? குடும்ப ஜெபம் கையுறுத்த முடியுமா? எத்தனை வீட்டிலேக்கு ஒரு நாள் கூட தவறாம என்னுடைய வீட்டிலே குடும்ப ஜெபம் நடந்துட்டு இருக்குது அப்படி சொல்லணுங்க. கையுறுத்துங்க. முதலிடம் யாருக்கு கொடுக்குறீங்க நீங்க பாருங்க. முதலிடம் நான் அன்பு செய்கின்ற கடவுளுக்கு கொடுக்குமாக இருந்தால் ஒரு 20 நிமிடம் ஒரு ஜெபமாலை ஜெபிக்கிறதுக்கு எத்தனை நேரம் வேணும்? 20 நிமிஷம் போதும் இல்லை? அதோட கம்மியாக சொல்லணும். 15 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல ஜெபமாலை சொல்லக்கூடிய ஸ்பீடு பொறுத்து இருக்கும். புரியுதுங்களா? அது கூட இன்னைக்கு 24 மணி நேரத்தில் 20 நிமிடம் கடவுளுக்காக மாற்றி வைக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரத்திலே 19-20 வசனம் பாருங்க. மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரத்திலே 19-20 வசனத்தில் ஆண்டவர் என்ன கூறுன்னு பாருங்க. உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, திவ்ய நற்கருணையிலே உயிருள்ள ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தில் இருப்பது போல நம்முடைய வீட்டுக்குள்ளாக ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னம் வரவழைக்கின்றது சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது. இந்த மண்ணுலகில் இருவர் அல்லது தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நான் அங்கே இருப்பேன். 2 அல்லது 3 பேர் நீங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நான் அங்கே இருப்பேன். அதனால உங்களுடைய மனமொத்த ஒருமையோடு கூட நீங்கள் ஜெபித்தால் உங்களுடைய விண்ணக தந்தை உங்களுக்கு அது கொடுக்கப்படும். உங்களுடைய வீட்டினுடைய பிரச்சனைகள், நீங்கள் வீட்டில் சந்திக்கின்ற கஷ்டங்கள், வேதனைகள், நோய்கள், நீங்கள் ஒரே இதயத்தோடு கூட ஆண்டவருடைய திருமுன்பில் ஒன்று சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அது உங்களுக்கு கிடைக்கும். காரணம் அங்கே நான் இருப்பேன். நிறைய பேரோட குடும்ப ஜெபம் இருக்கின்றது கேட்டால் இருக்குது. நான் தனியே ஜெபிப்பேன், கணவன் தனியே ஜெபிப்பேன், பிள்ளைகள் தனி. சேர்ந்துள்ள ஜெபம் இல்லை. சேர்ந்து ஜெபிக்கும்போது அங்கே யார் இருக்கும்? கடவுளுடைய பிரசன்னம். அப்போ நம்முடைய வீட்டுக்குள்ளாக ஆண்டவருடைய பிரசன்னம் வரவழைக்கின்றது குடும்ப ஜெபத்தினால. பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. அல்லேலூயா. முதலிடம் நான் என்னுடைய கடவுளுக்கு கொடுத்திருந்தால் கண்டிப்பா நாம் அதுக்கு யாருக்கு நேரம் ஒதுக்கும்? குடும்ப ஜபத்துக்காக நேரம் ஒதுக்கிடும். நம்முடைய குடும்பம் இந்த சாமுவேல் இறைவாக்கினுடைய புத்தகத்தில் வாசிக்கின்ற போல இந்த உமது ஊழியன் குடும்பம் என்றும் உன் திருமுன்பில் நிலைத்திருப்பதற்காக நாம ஜெபிக்க வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகளோடு இணைந்து இந்த நற்செய்தி கேட்பதற்காக எத்தனை பேர் வந்திருக்கீங்க? கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் வந்திருக்காங்க. குடும்பத்தோடு கூட இந்த தியானத்துக்கு கலந்து வந்திருக்கின்ற எத்தனை ஃபேமிலி இருக்குன்னு பாருங்க. பாரு எத்தனை பேர் இல்லை, எவ்வளோ 10 பேர் கூட இல்லை, 10 ஏறக்குறை 10 பேர் இருக்கும். பேரண்ட்ஸோடும் பிள்ளைகளோடும் வந்திருக்கின்றவர்கள். இப்போ நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஆண்டவரேன்னு சொன்ன அழியக்கூடிய உணவுக்காக நீங்கள் உழைக்காதீர்கள், அழியா உணவுக்காக நீங்கள் உழையுங்கள். அதுக்கு நான் எவ்வளோ நேரம் என்னுடைய குடும்பத்தில் நாம் செலுத்துகின்றது பாருங்க. இன்னைக்கு நம்முடைய குடும்பம் சிறப்பாக கிறிஸ்துவ மக்களுடைய குடும்பம் அழிந்து போய் கொண்டிருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 800 கோடி மக்கள்ல 130 கோடி மக்கள்ல தான் நம்ம இருக்கோம், கிறிஸ்துவ மக்கள் இருக்கும். ஆனா எந்த அளவுக்கு நான் என்னுடைய குடும்பம் திருக்குடும்பமாக கடவுளை அன்பு செய்கின்ற குடும்பமாக நான் மாறி இருக்கிறோம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு உலகம் அழிந்து போய் கொண்டிருக்க நாம பேசி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? காரணம் என்ன? உலகம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அடிப்படை யாரு? யாரு? குடும்பம். குடும்பம் இல்லாம இந்த உலகம் இருக்குதா? இந்த அறுகொடையும் இல்லை இருக்குதா? இல்லை. குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களும் இணைந்துதான் இந்த நம்முடைய சமூகமே. குடும்பம் அழிந்து விட்டால் நம்முடைய உலகமே அழிந்து போயிடுச்சு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த தூய ஆவியாரின் பெருவிழாவுக்காக நம்ம ஆயத்தம் செய்யும்போது நம்முடைய ஒவ்வொருவருடைய குடும்பம் தூய ஆவியினால் ஆள்கொள்ளப்பட்டதாக மாற வேண்டும். என்னென்ன தீன்மைகள் என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றதோ அதை எல்லாம் நாம அழித்து விடுவதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை இல்லாம போயிட்டு கணவனும் மனைவியும் பேசுவதற்கு நேரமில்லை, பிள்ளைகள் தமிழ் பேசுவதற்கு நேரமில்லை, ஒருவரை அன்பு செய்வதில்லை. இன்னைக்கு திருமண வாழ்க்கை என்ன மாறுது? 1 வாரம் 2 வாரம் அல்லங்க 4 மாசம் முடியும்பொழுது என்ன ட்ரை பண்றோம்? எதுக்காக? டிவோர்ஸுக்காக அப்ளை பண்றோம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13வது அதிகாரம் 4வது வசனம். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள், மணவர படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும், காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர். பிரைஸ் தி லார்ட். திருமணத்தை அனைவரும் உயர்வதாக மதியுங்கள், மணவர படுக்கையே மாசுறாமல் இருக்கட்டும், காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவார். குடும்ப வாழ்க்கையில் தூய்மை என்றது இன்னைக்கு இருக்குதா இல்லையா என்று செஞ்சு பாருங்க. குடும்ப வாழ்க்கைக்குள்ள தூய்மை இருக்கின்றதா? திருமணத்தை உயர்வதாக மதியுங்கள். ஆண்டவர் தொடக்க நூல் 2:18 ஆண்டவர் கூறியிருக்கிறார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையே நான் உருவாக்குவேன். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை நான் உருவாக்குவேன். கடவுள் நமக்கு கொடுக்கின்ற தகுந்த துணையை நாம் தேர்ந்தெடுக்க கொண்டு இன்னைக்கு. ஆனால் நம்மவே தானாகவே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றோம். அதனால் அதுக்கு நிரந்தரம் இல்லை, நிலைநிற்பு இல்லாமல் இருக்கின்றோம், கண்டினியூட்டி இல்லாமல் போகின்றோம். 1 நாளைக்கு 2 நாளைக்கு அதுக்கு பிறகு அல்லங்க 1 வருடம் 3 வருடத்துக்கு பிறகு அது டிவோர்ஸ் ஆகி போய் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையிலேக்கு இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கை மாறிவிட்டு. திருமணத்தை அனைவரும் உயர்வதாக மதியுங்கள். எனக்கு விருப்பப்பட்டவரை நான் போய் தேடிக்கொள்வதல்ல. நம்மளுக்கு ஒவ்வொருக்கும் பெற்றோர்கள் இருக்காங்க, அவர்கள் நமக்கு கண்டடைந்து கொடுப்பாங்க நம்முடைய வாழ்க்கை துணையை. இன்னைக்கு நானாகவே போய் தேடிக்கொண்டு இருக்கும்போது நம்முடைய சுய ஈர்ப்பினால் நாம் நாடுகிறோம். சேர்ந்து வாழும்போது அதுக்கு பிறகு என்ன ஆகுது? சண்டே சச்சரவு வருது. 9 வருஷம் 10 வருஷம் 6 வருஷம் காதலிச்சு திருமணம் பண்ணவர்கள் திருமணமாகி 2 மாதம் 2 வாரம் ஆகும்பொழுது என்ன சொல்றாங்க?
டிவோர்ஸுக்கு மனமுறிவு செய்து கொள்கின்றோம். மலாக்கி எழுதிய மலாக்கியோட புத்தகம் 2வது அதிகாரத்தில் 22 இருந்து பாருங்க. மலாக்கி புத்தகம் 15. உங்களை ஒன்றாய் இணைத்தவர் அவரே, வாழ்வின் ஆவியும் அவரே. அவர் நாடுவது தம் மக்களாக வாழும் குழந்தைகளை அன்றோ. ஆதலால் எவனும் தான் இளமையில் மணந்த மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாமலிருப்பதில் கவனமாயிருப்பானாக. ஏனெனில் மனமுறிவை நான் வெறுக்கிறேன் என்கிறார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். உங்களை ஒன்றாய் இணைத்தவர் அவரே, வாழ்வின் ஆவியும் அவரே. அவர் நாடுவது தன் மக்களாக வாழும் குழந்தைகளை அன்றோ. அதனால் எவனும் தான் இளமையில் மனைந்த மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதிருப்பதில் கவனமாயிருப்பாராக. ஏனெனில் மனமுறிவே நான் வெறுக்கிறார். மனமுறிவு செய்கின்றவன் வன்முறையை மேலாடை கொண்டு மறைகின்றார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப மனமுறிவு செய்யலாமா? செய்யலாமா? மனமுறிவை நான் வெறுக்கிறேன். இன்னைக்கு பெற்றோர்கள் தான் அதுக்கு உந்துதல் கொடுக்கின்றது. பிள்ளைகள் வந்து உங்களோட ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுக்கும்பொழுது, அல்லங்க அந்த மாமியார் வீட்டுக்கு போகும்பொழுது என்னால் அது செய்ய முடியல, இது செய்ய முடியல சொல்லும்பொழுது, நீ ஏன் கஷ்டப்படணும், நீ ஏன் வேதனைப்படணும், நீ வந்து என்ன செய்யணும், நீ வீட்டுக்கு வந்துடு. ஆனால் இன்னைக்கு பிள்ளைகள் 1, 2 அப்படிதான் நம்மளோட குடும்பமாய் மாறிவிட்டது இல்லை. குடும்பத்தில் பிள்ளைகள் 1, 2 தான் இருக்கு. அதனால கஷ்டம் கிடையாது. முன்னாடி எல்லாம் நிறைய பிள்ளைகள் இருக்கும்போது நீ எங்கே போனோம், முன்னாடி எல்லாம் என்ன சொல்லும், நீ திருமண வீட்டுக்கு போனா திருமணமான வீட்டில் தான் நீ கடைசி வரைக்கும் இருக்கணும் என்று பெற்றோர்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு சில இந்த போன வாரம் ஒரு பாப்பா கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை யாருக்குள்ள, நாத்தனார்களுக்கும் மாமியாருக்கும் உள்ள பிரச்சனையினால இந்த கணவனும் மனைவியும் அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு விடல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 திருமண வாழ்க்கையில கணவனும் மனைவிக்கும் உள்ள 3வது ஒரு நபர் நுழையக்கூடாது. பெற்றோர்கள் விட்டு கொடுக்கணும். பையன் அது வரைக்கும் உங்களுடைய ஒரே ஒரு மகனாக இருக்கலாம், அன்பு செய்து கொண்டு நீங்கள் அவங்களை வளர்த்தி இருக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் திருமணமான பிறகு கணவனும் மனைவி அவங்களுடைய மருமகனும் மகனும் சேர்ந்து வாழ்வதற்காக நீங்கள் விட்டு கொடுக்கணும். எத்தனையோ பெற்றோர்களால இன்னைக்கு திருமண முறிவு செய்யணும் எத்தனையோ நபர்கள் இருக்குன்னு தெரியுமா? பெற்றோர்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த விதத்திலும் கஷ்டப்பட வேணாம், நீ வந்துடு, வீட்டுக்கு வந்துடு. நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுடைய ஏதாவது டிவோர்ஸுக்கு நீங்கள் காரணமாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். திருமண முறிவே ஆண்டவர் வெறுக்கிறார். திருமணத்தை உயர்வதாக மதியுங்கள். உங்களுடைய மனவர படுக்கையே மாசுராமல் இருக்கட்டும். இன்னைக்கு அது இல்லாம போயிட்டு மனவர படுக்கையில கணவனும் மனைவியும் கடவுள் ஒன்று சேர்த்த கணவனும் மனைவியும் ஒரே இதயத்தோடு ஒரே உள்ளத்தோடு செயல்படுவதற்கு இன்னைக்கு சொந்த மனைவிக்கு பதிலாக அல்லது சொந்தம் கணவனுக்கு பதிலாக வேற நபர்களை மனவர படுக்கையில் கொண்டு வரும்போது நீங்கள் அதனாலே அழிந்து போயிடும். எத்தனை பேருக்கு தெரியுமா? சொந்தம் பிள்ளைகள் நினைச்சே கணவன் கொண்டு நடக்கிறாங்க, 3 பிள்ளைகளும் வேறொரு நபரனோடது. மனைவிக்கு தெரியாம வேற மக்கள், வேற சகோதரியில பிள்ளைகள், அப்புறம் இங்க தெரியாம அந்த பிள்ளைகளையும் காப்பாற்ற வேண்டியது. சிந்திச்சு பாருங்க. நம்பிக்கை துரோகம் இள வயதில் மனைந்த உன்னுடைய மனைவிக்கும் உன்னுடைய கணவனுக்கும் நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவரும் கடவுளால் தண்டிக்கப்படுவார். உறுதி. உங்களுடைய குடும்பம் அதனாலே அழிந்து போயிடும். நீங்க நினைச்சிடுவாங்க யாருக்குமே தெரியாது இந்த விஷயம். ஆனால் 1000 சூரியனேக்கால் பார்வையுள்ள கடவுள் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையே ஆண்டவர் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதர் முன்னிலையில் ஒருவேளை நமக்கு மறைத்து வைக்க முடியும்,
ஆனால் கடவுள் முன்னிலை நமக்கு மறைத்து வைக்க முடியாது. Praise the Lord. Hallelujah. என்னுடைய குடும்பம் இன்னைக்கு தூய்மை உள்ளதாக இருக்கணும். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு திருமணம் செய்யறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. லிவிங் டுகெதர். ஒரு பாப்பாவோட திருமணம் எல்லாமே பரியம் போட்டு முடிச்ச கடைசியில் அந்த பாப்பா ரெண்டு பேருக்கு இன்னைக்கு இப்போ கல்யாணம் தேடிக்கொண்டு இருக்கும்போதே அல்லங்க அதுக்கு முன்னாடி அவங்க பேசிட்டு தான் இருக்கும்ல. பழைய காலத்துல எல்லாம் திருமணம் ஆன பிறகு தான் யாரை பார்ப்பாங்க? மாப்பிள்ளையை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஆயமார்கள் எல்லாம் இங்கே இருக்காங்க. திருமணம் ஆன பிறகு மாப்பிள்ளையை பார்த்தவர்கள் எல்லாம். இன்னைக்கு அப்படி கிடையாது. அவங்க எல்லாம் முடிச்சுதான் இன்னைக்கு பெற்றோர்கள் மருமகளையும் மருமகனையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஆகிவிட்டது. வந்து நிற்கும், இதுதான் நான் திருமணம் செய்த மகன் அல்லது திருமணம் செய்த மகள் என்று சொல்லி இன்னைக்கு பெற்றோர்கள் முன்னிலையிலே வந்து நிற்கிற சூழ்நிலையாய் கலாச்சாரமாய் மாறிவிட்டது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. திருமணத்தை உயர்வதாக மதியது. குடும்ப வாழ்க்கை கடவுளால் உருவாக்கப்பட்டது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது என்று சொல்லி நான் உனக்கு தகுந்த துணையை கொடுக்குவேன் என்று சொல்லி கடவுளால் நமக்கு கொடுக்கின்ற வாழ்க்கை துணை. அது இல்லாமல் நாமளே நாடிக்கொண்டு செல்லும்பொழுது, நாமளே தேர்ந்தெடுத்து கொள்ளும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற விளைவுகள் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் இங்கே இருக்குன்னு பாருங்க. இளைஞர்களை நீங்கள் வலிமையார்ந்தவர்கள், ஏனெனில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கின்றது, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர் என்று நாம் முதல் நாள்ல அந்த இறைவார்த்தையில் நாம் வாசிச்சோம். எத்தனை இளைஞர்கள் இங்கே இருக்காங்க கடவுளுக்காக வாடுவதற்காக. ஒரு சிலர் இருக்காங்க, நான் 100ல் ஒரு சிலர். இன்னைக்கு இப்போ நம்ம பிள்ளைகள் எவ்வளோ அழகாக இறைவார்த்தை எடுத்துரைத்து நமக்கு இறை புகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வதற்கு நமக்காக உதவியது. Praise the Lord. Hallelujah. இணை சட்டம் 6வது அதிகாரத்தில் கூறுகின்றது போல ஆண்டவருடைய வார்த்தை ஃபர்ஸ்ட் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றோம், அது உங்களுடைய பிள்ளைகள் உள்ளத்தில் பதியுமாறு நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இறைவார்த்தை நமக்கு வாசிப்பதற்கும் நேரம் இல்லை, கேட்பதற்கும் நேரம் இல்லை, அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு நேரம். அப்புறம் என்னுடைய உள்ளத்தில் இருந்தால்தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நாம் அந்த விசுவாசத்தை பகிர்ந்து கொடுக்க முடியும். என்னுடைய குடும்பம் ஆண்டவருடைய நம்பிக்கையை பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு குடும்பமாக மாறணும், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாறணும். திருமணம் இள வயதில் மணக்கணும். இன்னைக்கு 30 வயசுக்கு மேல் தான் என்ன ஆலோசனை செய்கிறேன், திருமணம் செய்யறதுக்காக முயற்சி எடுக்கிறோம். அதுபோல திருமணத்துக்கு முன்னதாக திருமணமான கணவனுக்கு தன்னுடைய உடலின் மேல் மனைவிக்கு மட்டும்தான் அதிகாரம், மனைவி உடலின் மேல் கணவனுக்கு மட்டும்தான் அதிகாரம். இன்னைக்கு நான் திருமணம் செய்ய போறேன் என்று சொல்லி திருமணத்துக்கு முன்னதாகவே உடலுறவு கொள்கின்ற எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னு தெரியுமா? திருமணத்துக்கு முன்னாடி அபோர்ஷன் செய்கின்ற எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னு தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் எப்படி கடந்து சென்று கொண்டு இருக்கின்றது என்று நம்ம பார்க்கணும். நமக்கு தெரியாமல் இருக்கலாம், பெற்றோருக்கு தெரியாமல் போகிறோம். காலேஜுகள் எல்லாம் நம்ம தியானம் கொடுக்க போகும்பொழுது, கவுன்சிலிங்கெல்லாம் உட்கார்க்கும் பொழுது வீட்டுக்கு தெரியாமல் சேட் பண்ணி, இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்குதுல்ல, அந்த இன்ஸ்டாகிராமில் சேட் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல வரவழைத்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி செல்கின்ற நிலை. வெபிச்சாரம் செய்யறதுக்காக கடந்து செல்லும் பொழுது, அப்பன் வெபிச்சாரம் செய்யறதுக்காக ஒரு இடத்துல கடந்து செல்லும் பொழுது அந்த கதவு திறந்தது தன்னுடைய மகள். புரியுதுங்களா? இப்படிதான் இன்னைக்கு நம்முடைய குடும்பம் போய் கொண்டிருக்கின்றது. நேற்று நம்ம வசனத்தில் வாசித்தோம், தாய் பால் குடிக்கும் தன் மகவே தாய் மறப்பாளோ, கருத்தாங்கினவள் தன் பிள்ளையின் மீது இரக்கம் காட்டாது இருப்பார்கள். இவைகள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இன்னைக்கு நடக்கின்ற செயல்கள் கடவுள் முன்னதாகவே உணர்ந்து நம்மோடு எடுத்துரைத்திருக்கிறார். போன வாரம் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க செய்தித்தாள்ல, 4 வயசான குழந்தையே தண்ணீர்ல செய்து சாகடிச்சாங்க. 2 வயசான குழந்தை. இதெல்லாம் செய்து தாய்மார்களும் தகப்பன்மார்களும் சொந்த பிள்ளைகளே கொலை செய்வதற்காக எந்த விதமான கஷ்டமும் இல்லை. நாங்கள் சிறை சந்திக்க போவோம், காலப்பட்டு சென்ட்ரல் சிறையில் சந்திக்க போகும்பொழுது ஒரு சில நம்ம கிறிஸ்துவ மக்கள் இருக்காங்க அங்கே. கணவனை கொலை செய்யறதுக்காக உதவி செய்திருக்கிற மனைவிமார், பிள்ளைகளே கொலை செய்கின்ற தாய்மார்கள்.
தகப்பன்மார் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையினுடைய தூய்மை எந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கின்றது நினைச்சு பாருங்க. கடவுளுக்கு முதலிடம் கொடுக்காததினால் நிகழ்கின்ற தீன்மைகள். கடவுள் இருக்கின்ற இடத்துல எந்த தீன்மையும் கடந்து வராது. என்னுடைய குடும்பத்தில் முதலிடம் என்னுடைய கடவுளுக்கு கொடுத்த வாழ்வது உண்டா? 24 மணி நேரத்தில் எத்தனை நேரம் நான் கடவுளுக்காக உதவுகின்றது, கடவுளுக்காக பயன்படுத்துகின்றது நினைச்சு பாருங்க. அழியக்கூடிய உணவுக்காக நாம் உழைத்து கொண்டிருக்கின்றோம். എന്നിട്ട് அழிந்து கொண்டிருக்கின்ற வாழ்வுக்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனையை நீங்கள் செலவு செய்து நீங்கள் படிக்க செய்திருக்கீங்க. ஆனால் ஆன்மீகத்திலே கடவுளுடைய மகனும் மகளுமாக வாழ்வதற்காக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கிறீங்க நினைச்சு பாருங்க. எத்தனை பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை கேட்டிசம் கிளாஸுக்கு மறை கல்விக்காக நீங்கள் அனுப்புறீங்க. 10வது தேர்வுக்காக டியூஷன் LKG இப்போ என்ன டியூஷன் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வேணாம், டியூஷனுக்கு போகலாம். நாம் எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை நாம் பகிர்ந்து கொடுக்கின்றோம், தூய்மையை நாம் கடைபிடிக்கின்றோம். சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய குடும்பம் ஆண்டவருடைய திருமுன்பில் என்றும் உயர்ந்து நிற்கின்ற ஒரு குடும்பமாக மாறிவிடுறதுக்காக கடவுளோடு இணைந்து நில்லுங்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழுங்கள். ஆண்டவர் இறைவார்த்தையில் எடுத்துரைக்கின்றதில் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரத்தில் 22 33 வரைக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாசிங்க. எபேசியர் 5வது அதிகாரத்தில் 22 33 வரைக்கும் அது கணவன் மனைவிக்குள்ள வாழ்க்கையை பற்றி பவுலடியார் நல்ல அழகாக எடுத்துரைக்கின்றது. கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவு தான் கணவனும் மனைவிக்கும் உள்ள உறவு. திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு தான் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு. கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாக இருக்கின்றது போல கணவன் தன்னுடைய மனைவிக்கு தலையாக இருக்கின்றோம். மனைவி அனைத்திலும் தன்னுடைய கணவனுக்கு பணிந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. ஒரு அக்கா இங்க வாங்க, அந்த நீல சுடிதார் வாங்க வாங்க, எளிதாக உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். வாங்கக்கா, பயப்பட வேணாம், எதுவும் செய்ய மாட்டேன் சிஸ்டர். உங்க மேர்சி சகோதரி இல்ல மர்சி அங்கே. இப்போ இறைவார்த்தையில் பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 5வது அதிகாரத்தில் 22 23 33 வரையில வசனங்களுக்கு கொடுத்த கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவு, திருமண வாழ்க்கையில கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு. இப்போ கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாக இருக்கிறோம். இப்போ இந்த தலை கிறிஸ்து, இந்த உடல் என்ன திருச்சபை. புரியுதுங்களா? உடல் திருச்சபை, தலை கிறிஸ்து. இந்த தலைக்கும் உடலுக்கும் உள்ள உறவு தான் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவு. அதே போல கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு. அப்போ கணவன் யாராக இருக்கிறோம்? தலையாக இருக்கிறோம். மனைவி உடலாக இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? சொந்த புரியுதா? தலை கணவன், உடல் மனைவி. தலை கணவன் தலையாக இருக்கிறோம், மனைவி உடலாக இருக்கிறோம். இந்த கணவன், இந்த உடலுக்கும் தலைக்கும் உள்ள உறவு, கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு. இந்த பாருங்க, இந்த உடல் இல்லாம இந்த தலை இருக்க முடியுமா? இந்த உடல் இல்லாம தலை இருக்க முடியுமா? இல்ல. இந்த தலை போன இது என்ன? சடலம் இல்ல? அப்படிதானே? அப்படிதானே? இந்த உடல் மட்டுமாக தலை இல்லாமல் இருந்தா அப்படிதானே? அப்புறம் இந்த உடல் இல்லாம தலை மட்டும் இருந்தா எப்படி இருக்கும்? இங்க பாக்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அதே போல ஒரு தலை மட்டும் இருக்கும். இதுக்கு தனியே வாழ்க்கை இருக்கா? தலை மட்டும் இருந்தா போதும், தனி வாழ்க்கை இருக்கா? உடல் மட்டும் இருந்தா போதும், தனி வாழ்க்கை இருக்க வாழ முடியுமா? இல்ல. இது ரெண்டும் இணைந்திருந்த ரெண்டுக்கு என்ன உண்டு? முக்கியத்துவம் இருக்குது. அதனால்தான் பவுல் எபிரேயருக்கு எழுதிய லேகனத்தில் சொல்றது, ஆண் இன்றி பெண் இல்லை, பெண் இன்றி ஆண் இல்லை. புரியுதுங்களா? கணவன் இல்லாம யாரு இல்லை? மனைவி இல்லை, மனைவி இல்லாம கணவனும் இல்லை. இது இந்த கழுத்தை தாங்கி நிறுத்துறது யாரு? யாரு? உடல். புரியுதுங்களா? அப்ப இதுக்கு சப்போர்ட், கணவனுக்கு ஃபுல் சப்போர்ட் யாரு தான் கொடுக்குது? மனைவி இல்ல. இது இல்லாம
தலை தனியே நிற்க முடியாது இல்ல. ஆனா இது தலை இல்லாம உடலுக்கு தனியே ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இது ரெண்டும் அதே போல ஆண்டவர் சொல்ற, நீங்கள் இனிமேல் இருவர் அல்ல ஒரே உடல். புரியுதுங்களா? தலை மட்டும் இல்ல, உடல் மட்டும் இல்ல, அது ரெண்டும் தனியாக இருந்த எந்த வேலையும் செயல்படாது. ரெண்டும் இணைந்து இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பணியாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்து திருச்சபையை தன்னுடைய உயிரை கொடுத்து அன்பு செய்தது போல கணவன் தன்னுடைய மனைவிக்கு அன்பு செலுத்தணும். திருச்சபை தன்னுடைய கணவனுக்கு கிறிஸ்துவுக்கு பணிந்திருந்தது போல மனைவி தன்னுடைய கணவனுக்கு பணிந்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. இப்போ புரியுதுங்களா? தலை இல்லாம உடலும் இல்லை, உடல் இல்லாம தலையும் இல்லை. இதே போலதான் கணவனும் மனைவியும் இரண்டு பேரும் ஒன்று இணைந்து இருந்தால் மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை நீங்க சந்தோஷமாக கொண்டு போக முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு பறவை இரண்டு இறக்கைகள் இருக்கின்றது போல, ஒரு பறவைக்கு எத்தனை இறக்கை? இரண்டு இறக்கை. அது ஒரு இறக்கை கட் பண்ணா பறக்க முடியுமா? அதுக்கு பறக்க முடியுமா? இல்ல. ரெண்டு இறக்கையும் ஒரே போல செயல்பட்டால் தான் அந்த பறவைக்கே பறக்க முடியும். இதே போல கணவனும் மனைவியும் ஒரே உள்ளத்தோடு கூட ஆண்டவரை அன்பு செய்து வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறும். உங்களுடைய குடும்பமும் திரு குடும்பமாக மாறிவிடும். எழுந்து நிற்போமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்முடைய குடும்பம் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு குடும்பமாக மாறிவிடுவதற்காக ஒப்பு கொடுப்போமா? திரு குடும்பம் போல திரு குடும்பத்தினுடைய மத்தியிலே ஏசப்பா இருக்கின்றது போல என்னுடைய குடும்பத்தினுடைய மத்தியிலும் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கணும். சூசேப்பரும் கன்னிமரியாளும் ஒருவருக்கொருவர் ஒரே டேட்டோடு கூட கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக செயல்பட்டது போல ஒருவருக்கொருவர் அன்பு செய்து ஒருவருக்கொருவரை குறை கூறாமல் ஒரே டேட்டோடு கூட கடவுளுடைய விருப்பம் நிறைவேற்றி வாழ்ந்தது போல கணவனும் மனைவியும் ஒரே டேட்டோடு கூட செயல்படுவதற்காக ஒப்பு கொடுப்போமா? என்னுடைய குடும்ப வாழ்க்கையில கடவுள் எனக்கு கொடுத்த தகுந்த துணை என்று என்னுடைய வாழ்க்கை துணையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா? என்னுடைய திருமணத்தை நான் உயர்வதாக மதித்து ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கின்ற ஒரு கணவனும் மனைவியாக இருக்கின்றோமா? என்னுடைய மனவர படுக்கையை நான் மாசுறாமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்றோமா? என்னுடைய பிள்ளைகளுக்கு இறை அச்சம் கொடுத்து இறை பக்தி கொடுத்து இறை விசுவாசத்தில் அவங்களை வளர்த்தி கொண்டிருக்கின்றோமா? சிந்திச்சு பாருங்க. இதோ இந்த வேளையிலே உங்களுடைய குடும்பத்தில் என்னென்ன குறைவுகள் இருந்தாலும் அது நிறைவுள்ளதாக மாற்றக்கூடிய கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். சக்கேயு தன்னுடைய குடும்பத்துக்குள்ளாக ஆண்டவரை வரவழைத்தது போல உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக ஆண்டவர் வரும்போது இன்றைய இந்த வீட்டுக்கு மீட்பு கிடைத்து விட்டது. அனைத்துக்கு மேலாக ஆண்டவருடைய ஆட்சியையும் ஆண்டவருக்கு ஏற்பட்ட நாடுகள் அப்பொழுது மீதி எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுங்கள், நீயும் உன் குடும்பமும் மீட்படைவீர்கள். இந்த விசுவாசத்தோடு கூட நம்முடைய குடும்பத்தினுடைய எல்லா குறைவுகளும் கானாவூர்ல திருமண விருந்தில் இயேசு கடந்து சென்ற பொழுது அந்த குடும்பத்தினுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்றியது போல நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்ற குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்றுவதற்காக நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருக்கு உரிய இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்றது போல கடவுளுக்கு மனிதருக்கும் உகந்த பிள்ளைகளாக மாறக்கூடிய கிருபைக்காக அபிஷேகத்துக்காக ஆண்டவர் கூறுகின்றது போல திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு போல என்னுடைய திருமண வாழ்க்கையிலும் கணவனும் மனைவியும் ஒரே தேட்டோடு கூட செயல்படுவதற்காக அனைத்திலும் கணவனுக்கு பணிந்திருந்த மனைவி வாழ்வதற்காகவும் தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய மனைவியை அன்பு செய்யக்கூடிய கிருபைக்காகவும் பிள்ளைகளை எல்லாம் விசுவாசத்தில் வளர செய்யக்கூடிய கிருபைக்காகவும் ஒப்பு கொடுத்து கொண்டு ஸ்துதிச்சு ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கடவுள் கடந்து சென்ற ஒரு குடும்பமும்
கடவுளுக்குரிய குடும்பமாக மாறியது போல என்னுடைய குடும்பத்துக்குள்ளாகவும் ஆண்டவரே நீ வர வேண்டும் என்று சொல்லி ஸ்துதிப்போமா சத்தமாக ஸ்துதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்துக்கு மீட்பு கிடைப்பதற்காக எங்களை நான் பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா. என்னுடைய தகப்பன் என்ற நிலையில, தாய் என்ற நிலையில செய்ய வேண்டிய கடமைகள் செய்யாமல் போயதுக்காக, பிள்ளைகள் என்ற வேலையிலே பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமைகள் செய்யாமல் போயதுக்காக மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா. இன்றிலிருந்து ஆண்டவரை நாடி செல்கின்ற ஒரு குடும்பமாக என்னுடைய குடும்பமாக மாறட்டும்.